ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். சிக்காகோவில் இருக்கிற நண்பர்களே, இது வந்து ஒய்ஃப் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு 5 வீக்ஸ் அந்த மாதிரி. அம்மா அத்தை தவறிட்டாங்கன்னு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்திருந்தாங்க. ஸோ கூட்டிகிட்டு வரலான்னு இங்கே வந்திருந்தோம். நல்ல குளிர். சிக்காகோ வந்து இந்தியானாவோட கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியானாவும் நல்ல குளிராக தான் இருக்கும். பட் இது சிக்காகோ வந்து அதை விட கொஞ்சம் குளிராக இருக்கும். ஒரு சின்ன தாட் ஒன்று தோணுச்சு, உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. கார் ஆஃப் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். ஏஎஸ்எல் ஃப்ரெண்டு அவர். சரின்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்குறது ரொம்ப குறைவான மக்கள் தான். அதில் வந்து ஒன்றும் டவுட்லாம் இல்லை, சரியா? ஏன்னா நீங்கள் நல்லது எது பண்ணாலும் ரொம்ப குறைவான மக்கள் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்தால் எனக்கு ஓகே. நான் கொஞ்சம் குறைவாக பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், அதை கொண்டு கடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 2-3 விஷயம் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த வந்து கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி, மனசாட்சிக்கும் ரியாலிட்டியில் என்ன இருக்குது, என் மனசாட்சி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து 2 நிறுத்திட்டோம் இல்லையா? 2 பாட்டு பண்ணுங்காட்டி இப்போ வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த பாட்டு வேணும், நீங்கள் அடுத்த பாட்டு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. பார்க்குறீங்கப்பா, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் நிறையா தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது மானிட்டைசேஷனுக்கு. அதனால் சரி உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்ல குளிர் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, நான் சந்தித்த அனுபவங்களில் வந்து இந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நண்பர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கடைசியாக பேசுனது பாண்டியன் பற்றி. நிறையா பேர் ரொம்ப சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. அதுக்கு காரணம் பாண்டியன் தான், நான் கிடையாது. ஆனால் அவர் பாண்டியனை சித்ராவும் கூப்பிட்டு, நான் சிக்காகோ வந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு பேசினாங்க. கொஞ்சம் உதட்டெல்லாம் புண்ணாயிடுச்சு, கொஞ்சம் நம்ம சரியாக உடம்பு பார்த்துக்கோங்கனால கொஞ்சம் ஹீட். அப்போ வந்து 2 பேருமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. மச்சி வந்து பயங்கரமாக ஐயான்னு தான் கூப்பிடுவார், என்ன இல்லாட்டி ராஜான்னு கூப்பிடுவார். கேஆர் இதெல்லாம் சித்ரா தான் கேஆர். எப்பாவது கேஆர்னு வரும், இல்லாட்டி ரொம்ப ரேராக கனகராஜ் பேரை சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாருன்னா. இல்லைன்னா மோஸ்ட்லி ஐயா தான். ஐயான்னு கூப்பிடுவார், இல்லாட்டி ராஜான்னு கூப்பிடுவார். அந்த மாதிரிலாம் என்ன யாரும் ராஜான்னு கூப்பிட்றாங்க. ஐயான்னு ராஜான்னு ராஜான்னு 2 பேர் கூப்பிடுவாங்க. பாண்டியன்லாம் இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க. பட் ஐயான்னு கூப்பிட்றது வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரோட சின்ன பையன் தான் அப்படி கூப்பிடுவார், அன்புல. அப்புறம் எப்படி இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுருந்தீங்க? எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தேன்னா, யார்ட்டும் பேசலை. நான் பண்ணுற வீடியோவில் சுந்தர்கிட்ட பேசலை, ஜெயகர்கிட்ட பேசலை, யார்ட்டும் பேசலை. அவங்களோட பாதிப்பு, அவங்களோட உணர்வு, அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை, என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், அதெல்லாம் தான் மனசுல இருந்து நம்ம பண்ணுறோம். இது யாரையும் போய் கேட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல நண்பர்களே. அதனால அவங்களுக்கு ரொம்ப அட்மைரிங்காக இருந்துச்சு. எதுவுமே கேட்காம இத்தனை வருஷம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. ஹைலைட் வந்து அந்த கோழி முட்டை இல்லாமல் இருந்ததெல்லாம் வந்து ஒரு சொல்லி அதெல்லாம் கோட் பண்ணி பேசினார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நல்ல விஷயத்தை கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி இந்த நம்ம காலத்துக்கு அப்புறம் இப்படிலாம் இப்படிலாம் மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னே ஒன்றும் தெரியாமையே போயிடுமே. நம்ம எதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் தெரியுமா? நம்ம போடுற டான்ஸு, ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இந்த ஹார்ட் சொசைட்டியில், கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டியில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து என்ன புரியல அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இதெல்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு தோணும். அதெல்லாம் விட்டுறலாம், இட்ஸ் நாட் ஒர்த் இட்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது திருத்தவிட முடியாது, இது எதையும் மாற்ற முடியாது, இங்கே மனிதர்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இப்போ நான் எங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு ஆளாக இருந்து இந்த சமுதாயத்துக்காக நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த இம்பேக்ட்லாம் கிரியேட் ஆகிருக்காது. அதுலேயும் உங்களுக்கு டவுட் வேண்டாம். அது நம்ம இருக்கிற இடம். நம்ம அமெரிக்காவில் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கிறோம். எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம். ஃபர்கெட் அபவுட் ஃபண்டிங். நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறதுல நம்மளால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷனை திரட்ட முடியும், ஒரு ஃபண்ட் ரைவ் பண்ண முடியுங்கிறத விட்டுட்டு நம்ம எவ்வளோ உழைக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் தான் வந்து எல்லாத்தையும் கூட கொண்டு வந்து சேர்த்துச்சு, சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு வேளை படிக்காமல் இருந்தால் அதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. படிக்காமல் தான் மக்கு பையன், இவனுக்கு படிப்பே வராது, இவன் படிக்கவே இல்லை ஸ்கூலில், இவன் காலேஜில் படிக்கவே இல்லை, இவனுக்கு படிப்பு வராது, இப்படி தான் பண்ணுவான் இருப்பாங்க.
ஒருவேளை அப்பவே வந்து ஒரு பெரிய கம்பெனி டிசிஎஸ் மாரிலாம் 21 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போகாம இருந்தேன்னா, இவனெல்லாம் அந்த அளவுக்குலாம் போக முடியாதுன்னு இருப்பாங்க. யாராவது எனக்கு அமெரிக்கா உதவி பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா, அப்பவும் அத சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு என்ன ஈஸியா வந்துட்டான், அவன் அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு. இந்த மாரி எல்லா டைம் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான். இது எதுவுமே அவங்க பண்ண முடியாது. அகாடமிக்ஸ்ல ஸ்கூல்லயும் சொல்ல முடியாது, காலேஜ்லயும் சொல்ல முடியாது. படிப்ப கஷ்டப்பட்டு வந்துட்டா கூட நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா? அதனால இவங்க அதெல்லாம் அதெல்லாம் இழந்துட்டு இந்த வேலைய பண்ணேன். அதுல வந்து இன்னும் நெனச்ச இடத்துக்கு போகாம இந்த வேலைய பண்ணேன். ஏன்னா இந்த இந்த வேலை இட் டிமாண்ட்ஸ் லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் பிரசன்ஸ், பிசிக்கல் எஃபோர்ட்ஸ், மனி. அப்புறம் ஒரு நட்பண்புகள். சரியா? ஒரு நண்பர்கள வந்து எப்படி எப்படி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ வச்சிருக்க முடியும் அப்படின்னு, எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர்மியா மாத்த முடியும்? எப்படி ஒரு நல்ல நண்பர்கள கொண்டு வந்து கூட வச்சு இதெல்லாம் இல்லாட்டி யார் வந்து கூட இருந்து பண்ணுவா? இல்லையா? அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அவங்க கிட்ட வந்து பணத்த வாங்கிட்டு ஏமாத்துறது இல்ல. ஒரு 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 பையனுக்கு வந்து எது சென்சிட்டிவா இருக்கும்? நீ பணம் குடு, நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவன வாங்கி அவன ஏமாத்துறது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அவன் க்ளோஸா இருக்கிற பொண்ணுகிட்ட போய் நான் தப்பா பேசுறது, தப்பா பழகுறது, மிஸ்யூஸ் பண்றது, அவனுக்கு துரோகம் பண்றது, இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பண்ணல. நான் தான் என்ன விரும்புனேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கூட வந்து அவங்க ஃப்ரெண்டோட அக்காளோ, தங்கச்சியா இருந்தா நான் வேணான்னு கையெடுத்து கும்பிட்டு போட்டு வந்த ஒரு ஆள் எனக்கு புடிச்சிருந்தா கூட. என் மனச மாத்திட்டு நான் வெளிய வந்த ஒரு ஆள் நானு. ஸோ அதனால 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 பசங்க நல்லா தானே இருப்பாங்க. இப்ப கேஆர்ட்ட போய் நம்ம என்ன வந்து ஒரு கெட்டது பண்ணிட்டாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஒண்ணுமே இருக்காது. அது அது எதுவுமே இருக்காது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசணும்னு நெனச்ச ஒரு 2, 3 விஷயம் வந்து, என் ஒய்ஃப் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து அம்மா இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு போயாச்சு. இந்த வருஷத்துல மட்டும் ஒரு 3 1/2 மந்த்ஸ்க்கு மேல போயிட்டு 3 1/2 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ்ல இந்தியா போற மாரி இருந்துச்சு. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில என் பொண்ணு வந்து 11 இயர்ஸ் தான். சரியா? காலையில எந்திரிச்சு என் பையனுக்கு வந்து 7:45க்கு பஸ், என் பொண்ணுக்கு வந்து 8:30க்கு பஸ் வரும். அப்ப காலையில நேரமே எந்திரிச்சு, அவங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழ வந்து கிச்சனுக்கு வந்து 2 அவனுக்கு வந்து ஆம்லெட் ஒரு 3 போட்டு குடுப்பாங்க. என் பாப்பாவுக்கும் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சு போட்டு, எனக்கு 2 முட்டைய வேக வச்சு போட்டு, அவ ஏதோ ஒண்ணு சாப்பிடுவா. அதையும் எடுத்து வச்சு போட்டு, அம் அதையும் எடுத்து வச்சு போட்டு குளிச்சுட்டு வந்து, பையன் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புவான். அதுக்கப்புறம் என் டாக்டர் போகும்போது என்னை எழுப்பிடுவாங்க 8:30க்கு. நான் அப்ப மட்டும் எந்திரிச்சு வந்து பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அதுக்கப்புறம் போய் நானும் வந்து கனெக்ட் பண்ணி என்னோட வேலைய பார்க்கணும் இவ்வளோதான். அப்ப என் ஒய்ஃப் போன ஒரு டைம்லலாம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, காலையில எந்திரிச்சுக்குவேன் குயிக்கா. அடுப்புல கொஞ்ச நாள் செஞ்சு இந்த ஆம்லெட்லாம் போட்டு குடுத்து பால்லாம் காய வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னன்னா, நான் வந்து இப்ப நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, எனக்கு டீம் வந்து இப்ப நம்ம ட்ரஸ்ட் எங்க வச்சிருக்கிறோம்? இந்தியால வச்சிருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? 3 ட்ரஸ்ட் நான் இந்தியால வச்சிருக்கிறேன். நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுல வந்து இப்போ ஒரு 7 ட்ரஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஒர்க் நம்மளுக்கு இருக்கு. பட் நம்மளோட ப்ரெடாமினன்ட்டா நம்மட்ட 3 ட்ரஸ்ட் இருக்கு. அந்த 3 ட்ரஸ்ட்டோட லீடர்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இந்தியால இருக்காங்க. இப்போ என்னோட டைம்க்கு அவங்க பேசுவாங்களா? அவங்க டைம்க்கு நான் இருக்கணுமா? நெறைய பொண்ணு வேலை செய்றாங்க. பசங்க கூட பிரச்சனை இல்ல விட்டுருங்க. அவங்க ஏதாவது ஆஃபீஸ்ல இல்லாத நேரத்துல ஏதாவது பேசிக்கும். பொண்ணுகிட்ட என்னப்பா பண்றது? அவங்க கம்ஃபர்டபுளான டைமுக்கு தான் நான் பேசி ஆகணும். இல்லையா? இப்ப என் கம்ஃபர்ட் டைம்க்கு அவங்கள வர சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும். அவங்கலாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்றதே பெரிய விஷயம் இல்லையா? அதனால நண்பர்களே, அவங்கள அதுக்காக வந்து நான் வந்து நைட்லாம் வந்து லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நான் வந்து அப்படியே எந்திரிச்சு கண்ணெல்லாம் சிவந்து போய் வருவேன். அப்ப என் டாட்டர் சொன்னா அப்படி, "அப்பா நான் இதுக்கு டேக் கேர் பண்ணிக்குவேன். நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தூங்கி எந்திரிங்களே. நான் போம்போது எந்திரிச்சு என்ன வெளிய அனுப்பிச்சீங்கன்னா போதும். பஸ்ஸுக்கு வந்து என்ன விட்டீங்கன்னா போதும். நீங்க குக் பண்ற டைம்ல நீங்க வர வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வர வேணாம்னு" சொல்லுவா அப்படி. அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் பயந்துகிட்டே இருப்பேன். ஏதாவது ஆயிடுமோ? கரெக்ட்டா ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிருமோன்னுலாம் பயப்படுவேன். ஏன்னா நம்மளுக்கு இங்க நைட் வேலை இருக்கும். நம்ம வந்து இவங்களோட உட்காந்து என்னென்ன பார்க்குறது. இப்ப YouTube வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு சப்மிட் பண்ணோம். இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் ஏதோ வந்து ஏதோ இத பிளாக் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தானே இருக்கும். இன்னைக்கு ஏதோ AdSenseக்கு அக்கவுண்ட் இந்த மாரி நெறைய இருக்குது டிஎஸ். இது நாட் ஒன். அம் அப்புறம் ஒரு லீட் வந்து பணம் கேட்பாப்படி, இன்னொரு லீட் வந்து பணம் கேட்பாப்படி. இந்த மாரி நம்ம நெறைய ஒர்க் பண்ணி குடுக்க வேண்டியது நெறைய இருக்குல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. இது வந்து எவ்ரி டே யூ ஹேவ் டூ ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்புறம் அது ஒண்ணு. கடைசில பார்த்தா அந்த ஏதாவது புகை அடுப்பு ஆஃப் பண்ணாம ஒரு புகை வந்தா கூட சென்சார் இருந்துச்சு. இப்ப அந்த சென்சாரும் இல்ல. சென்சாரும் ஒர்க் ஆகல. அதையும் கழட்டி வச்சுட்டோம். புகை வந்தா கூட வீட்ல தெரியாதுல்ல. அந்த பயம் வேற இருக்கும். அடுப்பு வேற சத்தம் போடாது. அலாரம் அடிக்காதே! நான் என்ன பண்ணுவேன்? அப்டின்லாம் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்துக்கங்க அப்டின்னு சொன்னா, என் பொண்ணு பண்ணுன சாக்ரிஃபைஸ் எனக்காக. எங்க அப்பா இந்த மாரி ஒரு வேலை பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்ல எல்லாம். அதனால நான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து ஹெல்ப் பண்றேன்னு 11 வயசு பொண்ணு பண்ணுன சாக்ரிஃபைஸ். என் பையன் அ அவன் வந்து இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஸ்டெப் எப்டின்னா, வீக்கெண்ட் ஆச்சுன்னா, நான் காலையில அப்டியே உட்காந்து ஏதோ உங்களோடலாம் பேசிக்கிட்டு காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, காஃபி போட்டு கொண்டு வந்து குடுப்பாப்படி. 16 இயர்ஸ் அவன் வந்து காஃபி போட்டு குடுப்பான். அப்புறம் இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் நான் போராடி பெற்றது தான். என் குடும்பத்திலேயே. ஏன்னா, என் ஒய்ஃபும் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணிறலாம் சொன்னா. அப்படி இந்த வேலை செஞ்சா நான் பண்ணிருவேன். ஏன்னா, இந்த நல்ல வேலை யாரும் செய்ய மாட்டாங்க.
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உதவி செய்யலைன்னா அத கன்சர்ன் பண்ணுவாங்க. பேசுவாங்க. எனக்கு உதவி பண்ணல, எனக்கு நண்பர்கள் இல்லைன்னா, நல்லது பண்ணி தான் நான் நண்பர்கள சம்பாரிச்சேன். நம்ம உதவி பண்ணலின்னா, நம்மள பேசுவாங்க. உதவி பண்ற நண்பர்கள சம்பாரிச்சு வைக்க மாட்டாங்க. சரியா? இவங்களோட என்ஜாய்மென்ட் எல்லாம் இங்க இருக்கிற மக்கள் நம்ம நார்மலா நம்ம சொசைட்டில இருக்கிற மக்களோட என்ஜாய்மென்ட் தாட் ப்ராசஸ்ல இன்னைக்கு நெறைய மாறிடுச்சு. சரியா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து நம்ம நல்லது செஞ்சு ஒரு கூட்டத்த கூட்டி வச்சிருக்கிறோம். நம்ம இவ்வளோ நாள் உழைச்சு ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்து, நண்பர்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அத கொண்டு வந்து சமுதாயத்துக்காக ஒண்ணு பண்ண முடியும்னு சொல்லி, இந்த மாரி எல்லாம் ஒண்ணு பண்ணுனது வந்து ஒரு பெரிய கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ். நல்ல நண்பர்கள் வந்து அது பேக் போனா இருந்து பண்ணுனது தான். இன்னைக்கெல்லாம் அது பண்ண முடியுமான்னு கூட தெரியல. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இதெல்லாம் எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. நம்ம மனசாட்சிய கேள்வியே கேட்டுக்கிறது இல்லையல்ல. நம்ம நல்லவங்களா வெளிய நடிச்சுட்டா மட்டும் போதும்னு தான் நெனைக்கிறோம். அது எப்படி டிஎஸ் கரெக்ட்டா இருக்கும்? இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொன்னா ஆன்ஸர் பண்றேன். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப எங்க வீட்லயே வந்து அக்செப்ட் பண்ணி தான் இது பண்றாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் மனைவியும் கூட பார்த்தீங்கன்னா, முதல்ல ரொம்ப சண்டை, சச்சரவு அப்படிதான் இருக்கும். இந்த மாரி வேலை செஞ்சுட்டு, ஒரு நேரம் காலையில எந்திரிக்காம விட்டுருவேன். கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பேன். சாப்பிடாம விட்டுருவேன். இப்ப கிட்டத்தட்ட அவங்க 3 1/2 மாசம் போயிட்டாங்க. இந்த 3 1/2 மாசத்துல 2 நாள், 3 நாள் தான் 3 நேரம் சாப்பிட்டேன். எனக்கு இப்ப நான் வந்து 2 நேரம் தான் டிஎஸ் சாப்பிடுறேன். இந்த ஒரு 3 1/2 மாசத்துல 2 டைம்ஸ் தான். எனக்கு மாறி போச்சு உடம்பெல்லாம். இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இத யோசிக்க மாட்டாங்க. இந்த பையன் அ இவ்ளோ நல்ல ஸ்கூல் அகாடமிக்ஸ் படிச்சு, காலேஜ் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஆனா நம்புனது வந்து படிப்பு தானே. என்கிட்ட என்ன பெரிய பணபலம் இருந்தா, அரசியல் பலம் இருந்தா, நான் எதுல போய் இல்ல பெரிய பிசினஸ் ஃபேமிலியா, இல்ல ஏக்கர் கணக்குல தோட்டம் இருந்துச்சு. நான் எத வச்சு கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு கஷ்டப்பட்டு காடு தோட்டத்த வித்து பணத்த கட்டுறாங்க. அதுக்கு உண்மையா இருந்து படிக்கணும் அவ்வளோதான். அந்த படிப்பு வந்து எனக்கு வந்து என்னன்னா, படிக்கணுங்கிற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் என்னன்னா, பணம் கட்டுறாங்க நம்ம படிச்சிரணும். ஏமாத்தக்கூடாது. அப்படிங்கிறது மட்டும் தான் டிஎஸ் இருந்தது. வேறையெல்லாம் என் மனசுல ஒண்ணுமே இல்ல. அதுக்கு உண்மையா மட்டும் இருந்தது தான். அது அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகுது. அப்போ இந்த சொசைட்டிக்குன்னு ஒருத்தன் வந்து வேலை செய்யும்போது, ஏன் டிஎஸ் நம்ம வந்து தகுதி படைச்ச ஒரு ஆளா இருந்து வந்து பண்ணக்கூடாதா? நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல இளமை, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு ஸ்டெமினா, ஒரு நல்ல வேலை, நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சமுதாயத்துக்கு வேலை செய்யக்கூடாதா? எல்லாரும் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ரிட்டயர்மென்ட் ஆயி பண்ணுங்க. ரிட்டயர்மென்ட் ஆயி பண்ணுங்க. ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னா கூட நீ நல்லா படிச்சு, நல்ல ஒரு அறிவாளியா இருந்து, நல்ல படிப்போட, நல்ல தகுதியோட, நல்ல குவாலிஃபிகேஷனோட, நல்ல இடத்துல இருந்து வந்து பண்ணுங்கப்பான்னுலாம் யாரும் சொல்லவே இல்ல. ஐயோ! இது எதுக்கு பண்ற? ஐயோ! இது எதுக்கு பண்ற? இப்படி வந்து என்னை எத்தன தூரம் சப்ரஸ் பண்ணாங்களோ, என்னை எத்தன விஷயம் வந்து எனக்கு ஹார்டா என் ஃபேமிலிலயும், என் ஆஃபீஸ் ஜாப்லயும் எல்லா இடத்துலயும் என்ன பிரஷர் பண்ணி, என்ன ஒண்ணுமே இல்லாம பண்ணி நாசம் பண்ணாங்களோ, அதே தான் எங்க கூட இருக்கிற லீடர்ஸ்க்கு நடக்குது. இத ஏன் நம்ம பேசுறோம்னா, இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஜெனரேஷன்ல போனாங்கல்ல, அப்ப ஜெனரேஷன் ஜென்யூனா இருந்துச்சு. மக்கள் வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த பீப்பிள டிபெண்ட் பண்ணி பொழைக்கிறாங்கல்ல, இப்ப வந்து சினிமாவா இருக்கட்டும், செலிபிரிட்டி ஆகட்டும், இவங்கலாம் பொழைக்கிறாங்கல்ல, இவங்கலாம் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு சில விஷயத்துக்கு வந்து தகுதியா இல்லாட்டி கூட இவங்க அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும், உங்க நேரம் வேணும். எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையல்ல. நான் சமுதாயத்த மாத்தணும், நல்லது பண்ணணும், 4 பேத்துக்கு உழைக்கணும்னு வந்தவன் நான் ஏன் பொய் சொல்லணும்? எனக்கு இங்க உண்மையா இருக்கிற பிரச்சனைய நான் பேசினா மட்டும் தானே, நான் வந்து எத ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நான் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ண முடியும். எங்கூட இருக்கிறவங்க அதுக்கு உழைப்பாங்க. இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு என்ன மரியாதை குடுத்தாங்க, என்ன வேல்யூ பண்ணாங்கன்னா, நம்ம டிசர்விங்கா இருந்தா எனக்கு மரியாதை குடுத்தா போதும். சரியா? இப்ப வந்து என்னன்னா, அ என்ன வந்து வேல்யூ பண்ணிட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன எதுக்கு ஒருத்தர் பண்ணணும்? நான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்து, என் வாழ்க்கைனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் வந்து நான் ஒரு உதவி செஞ்சிருக்கிறேன். ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டேன்னா, அப்ப நீங்க மரியாதை குடுங்க. சும்மா எதுக்கு குடுக்கணும்? என்ன மரியாதை என்ன டப்பா டப்பா விக்கி தான் நான் கொண்டு வந்து குடுக்குறக்கு. என்ன மரியாதை குடுத்துட்டாங்க, என்ன வேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு அதே மாரி சின்ன பசங்கள வாங்க போங்கன்னு பேசுறது. இப்போ அது வந்து கல்ச்சர்ங்கிறது மாறுச்சு. நம்ம நல்லது பண்றோம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தன் கஷ்டப்படுறான்ல, உயிர் போகுதுன்னு சொல்றான்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் காச குடுங்க. எனக்கு இந்த மாரி இருக்குது. கொஞ்சம் நேரத்த குடுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வேலை வாங்கி தர்றீங்களா? எனக்கு சாப்பாடு இல்லாம இருக்குது. கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? படிக்க பணம் இல்லாம இருக்குது. பணம் கட்ட முடியுமா? நான் இந்த மாரி டிப்ரஷன் போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஏதாவது சின்ன ஒரு ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியுமா உங்கனால? உதவி பண்ணணும். ஆக்ஷன் தான் ஸ்பீக்ஸ் எ வால்யூம். நம்ம என்ன பண்ணிர்றோம்னா, அதெல்லாம் கிட்ட கூட போமாட்டோம். அழகா அப்படியே ஜோல்டிங்ஸ் மாரி அழகா பேசிட்டு, அப்படியே கோர்வையா ஒரு ஒரு தங்க பூசுற மாரி பூசிட்டு வந்துருவோம். அது பண்ணா போதுமானதா இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு இருக்குது. அது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அதுக்கு தான் அடிக்ட் ஆகுறோம். அதத்தான் நம்ம இன்னும் பெருசுன்னு பேசுறோம். அப்புறம் சின்ன பசங்கள போய் என் தம்பின்னு சொல்லலாம். என் தங்கச்சின்னு சொல்லலாம். என் நண்பன்னு சொல்லலாம். அத விட்டுட்டு அவங்க, இவங்கன்னு போய் இந்த 10 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தைக்குலாம் அவங்க வந்து என் பையன போய் நான் வந்து அவங்க இத சொன்னாங்க. என் பொண்ண இவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்றது, அது உண்மையாலுமே அந்த நடிக்கிறதா? இல்ல நம்ம அப்படிதான் வீட்ல பேசுவோமா? ஒருத்தர நேசிக்கிறோம்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல இறங்கி ஒண்ண பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அதுதான் அதுதான் நேசிப்பு. அதுதான் லவ்.
அது வார்த்தையால இருக்க வேண்டியதில்ல. அது வந்து செயலா இருக்கணும். வார்த்தையா இருந்து என்ன ஆக போகுது? வார்த்தையா இருந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. இது வந்து நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு நல்லத நம்ம வந்து சொசைட்டிக்காக ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது, இந்த சொசைட்டி வச்சிருந்த ஒரு கண்ணோட்டம் வந்து வயசாயி பண்ணிக்கங்க, ரிட்டயர்ட் ஆயி பண்ணிக்கங்க. எனக்கு யூரினே வராது. அப்ப நான் போய் என்ன வேல பண்ணுவேன்? நான் அதுக்கே போராடிட்டு இருப்பேன். அப்ப இந்த சமுதாயத்துக்கு போய் நான் என்ன வேல பண்ணிருவேன்? இல்லையா? அப்ப நான் வந்து என் பையன்கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, உங்க அப்பா வந்து இந்த மாரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. நான் எப்படி செட் பண்றேன்னா, நீ வந்து இன்னும் நல்லா படிச்சிரணும். எனக்கு வந்து நான் வந்து எம்.சி, எம்.ஃபில் எல்லாம் படிச்சுட்டேன். பிஹெச்டி பண்றதுக்கு நேரம் பத்தலடா. நான் இப்போ வொர்க் பண்ண டைம்க்கு 5 பிஹெச்டி இந்த கவர்ன்மெண்ட் குடுத்துருக்கலாம். எந்த கவர்ன்மெண்ட்டும் குடுக்காது. சரியா? இந்த பையன் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறான்? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணிக்கிறான்? எத்தன பிளட் டிரைவ் பண்ணிக்கிறான்? கார்கில் வார்க்கு ஃபண்டுக்கு வொர்க் பண்ணியிருக்கான் அந்த நாட்டுக்காக. எவ்வளோ எஃபோர்ட்ஸ் செலவு பண்ணியிருக்கான்? எத்தன என்ஓசி வாங்கியிருப்பான் காலேஜ்ல? இதெல்லாம் பார்த்தெல்லாம் ஒருத்தரும் இங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எத்தன தடவ பிளட் குடுத்துருப்பான்? எத்தன காச சமுதாயத்துக்கு குடுத்துருப்பான்? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஜென்ரலா. அத பார்க்கணும். சரியா? அத பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் தானே இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இத பத்தி பெருசா பேசல. அவங்க பாட்டுல ஒரு வேலைய செய்வாங்க, தோத்து போயிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுவிட்டு அவங்க பாட்டுக்கு செத்து போயிட்டாங்க. அப்ப சொசைட்டி பெட்டரா இருந்துச்சு. மனிதாபிமானம் நெறைய இருந்துச்சு. அதனால அவங்க பேச வேண்டியது இல்லாம இருந்துச்சு. இப்பலாம் வந்து சொல்லலின்னு வச்சுக்கங்களேன், இது வெளியில போய் சேரவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு எம்கே கிடைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு வந்து கெட்டவங்க என்ன பத்தி என்ன பேசுனாலும் அத பத்தி கவல இல்ல. எனக்கு நல்ல மனுசங்க வந்து சேர்ந்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு இது புரியும். நான் என்ன பேசுறேங்கிறது வந்து நான் வந்து புரியாத ஒரு மொழியில பேசல இல்லையல்ல. ஸோ அவங்களுக்கு அது புரியும் டியர்ஸ். இப்படிதான் நம்ம லைஃப் வந்து இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து அம் உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு புடிச்சிருந்தா சொல்லிக் குடுங்க. நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். "இங்க பாருப்பா, நீ டாக்டருக்கு படி. உங்க அப்பா உயிர குடுத்தாவது படிக்க வச்சுர்றேன். சரியா? உனக்கு வந்து புடிச்சிருக்கான்னு கேட்டேன். புடிச்சிருக்கு. புடிக்கலன்னா இன்ஜினியரிங். உனக்கு என்ன புடிக்குமோ அத படிச்சுக்கோ. சரியா? அப்ப நான் என்ன என்ன நீ வந்து நல்ல படிப்பு இருக்கணும் இந்த சமுதாயத்துல. நல்ல படிப்பு. சரியா? அதுக்கு வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா ஹெல்ப் பண்றேன். நல்ல படிப்பு படிச்சுட்டீன்னா, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிரு. உன்ன நல்லா பார்த்துக்கோ. ஒரு 10 பேர்த்துக்கு சரியா? ஒரு 10 பேர்த்த வந்து இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்து முடியாதவங்களுக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணிரு. அது பண்ணலாம். அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம வேற நாட்டுகளுக்கு போய் அதாவது டெவலப் ஆகாத ஒரு நாடுகளுக்கெல்லாம் போயி, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு கேம்ப் போட்டு சர்ஜரி பண்ணி குடு. சரியா? நீ ஒரு பெரிய சர்ஜன் ஆகணும். இந்த வேலையெல்லாம் எனக்கு பண்ணி குடுக்கணும். சொசைட்டிக்கா இத பண்ணு. பிளஸ் உங்க அப்பா வந்து உங்களுக்கு செலவு பண்ணுன நேரத்தையாவது உங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ணிரு. உங்க அம்மாவுக்கு செலவு பண்ண நேரத்தையாவது உன் ஒய்ஃப்க்கு நீ செலவு பண்ணிரு. ஆனா, ஒரு டாக்டரா இருந்து நான் எங்க விட்டுட்டு போறேனோ, இந்த சமுதாய பணி நீ தொடர்ந்து பண்ணு. 4 பேத்துக்கு நல்லது பண்ணு. ஏன்னா, இப்போ உனக்கு வந்து உங்க அப்பா இருந்தா உங்க அப்பா, அம்மா இருந்தா எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆனா, உன்ன மாரி இன்னும் நெறைய பசங்களுக்கு அப்பா, அம்மா கிடையாதுல்ல. அப்பா இருக்காது, அம்மா இருக்காது, பணம் இருக்காது. ஏதோ இந்த சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு இருப்பாங்கல்ல. அவங்களையெல்லாம் யாரு பார்க்கறது? அதனால நீ ஒரு டாக்டரா இருந்து இந்த சமுதாயத்துக்கு வேலை செய். இன்னும் சூப்பரா இருக்கும்னு நான் சொன்னேன். இதுல என்ன டிஎஸ் தப்பு இருக்குது? அவ இன்னும் ரொம்ப என்ன விட நல்லா வெல் குவாலிஃபைடா என்ன விட இன்னும் ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ல இருந்து வந்து இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். ஒர்க் பண்ணு வந்து. சரியா? எல்லா நேரம் காசு சம்பாரிக்கிறது மட்டும் இல்ல. சந்தோஷம். நம்ம ஒரு வேலைய செஞ்சு ஒரு சந்தோஷத்த குடுக்கும்ல பாருங்க. குளிர் நடுங்குது. 2 உள்ள ஒரு குட்டி லேஸ் டீ ஷர்ட் ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. பட் என்னன்னா, குளிர்ல வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர்றேன் பாருங்களா. அவன் நல்ல குவாலிஃபிகேஷனோட வந்து சமுதாயத்துக்கு வேலை செய்யட்டும். இந்த சோசியல் ஸ்டிக்மாவ உடைச்சிருங்க. இது வந்து என்னன்னா, எல்லாம் முடிஞ்சு போனா தான் சமுதாயத்துக்கு வேலை செய்யணும். வயசானதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யணும். ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யணும்னு கிடையாது. சமுதாய பொறுப்புங்கிறது எல்லா மனுஷங்களுக்கு இருக்கணும். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கணும். எல்லா ஆண், பெண்ணுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்காக வந்து நீ வந்து நல்ல நல்ல ப்ரொஃபஷன்ல வந்து அதையும் பார்த்துட்டு இத பார்த்து பண்ணு தம்பி. உன் லைஃப் வந்து இப்படி மட்டும் இருந்துறக்கூடாது. உங்க அப்பாவுக்காக அத கொஞ்சம் பண்ணி குடு தம்பி அப்படின்னு சொன்னா, பண்றேன்னு சொன்னாப்படி. நான் பண்றேங்க டாட். நான் பண்ணி குடுப்பேன்னு. எங்க பொண்ணுகிட்டலாம் இன்னும் பேசல. அது சின்ன பொண்ணு. அது சொன்னாலும் இப்ப முடியாதுன்றோம். பட் பையன் பெரிய பையனால அவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம என்ன மாரி ஒரு லைஃப கோ த்ரூ பண்றோம், வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது உங்ககிட்ட சொல்லணும். சரியா? இதான் கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டில நான் எந்த இடத்துல இருந்து இந்த வேலைய செய்றேங்கிறது ஒண்ணும் முக்கியம் இல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம என்னால எதுவுமே இன்னைக்கு கூட டாப் கான்ட்ரிபியூட்டர் தான். எல்லா 3 ட்ரஸ்ட்லயும் அதிகமா காசு கான்ட்ரிபியூட் பண்ணது நான் தான். இல்லையா? அப்ப நம்ம தானே மாடலா இருக்கணும். அதிகமா எஃபோர்ட் போட்டது யாரு? நம்ம தான். அம் அப்போ நம்மளோட வர ஒரு லீடர் வந்து நம்மள காம்படிட்டிவ்ல பண்ணணும். சேலஞ்சில பண்ணணும். ஓகே. ரூ. 1 இத்தன வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணாரா? 2 கோடி குடுத்துட்டாரா? 1,50 கோடி விட்டாரா? இல்ல 50 லட்சம் குடுத்துட்டாரா? நான் வந்து 20 லட்சம் குடுத்தாரா? நான் 10 வருஷத்துல குடுத்துருவேன். இவ்வளோ மணி நேரம் மக்களுக்காக உழைச்சிருக்காரா? இத்தன பேர்த்த உருவாக்கி இருக்காரா? நான் இவ்வளோ பேர்த்த நான் உருவாக்குவேன். காம்படிஷன்ங்கிறது அங்க வரணும். நம்மள விட இன்னொருத்தர் பெட்டரா பண்ணணும். இங்க எப்படி இருக்காங்கன்னா, இங்க வந்துட்டு இது ரியாலிட்டி எப்படி தெரியுமா? அம் இப்ப கன்சைன்ஸ் வந்து இங்க என்னவா இருக்குது? ஐயோ! கேஆர் எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு இந்த வழி இல்ல. எனக்கு ஒரு வாழ்க்கை பண்ணி குடுங்க. எனக்கு ஒரு வேலைய வாங்கி குடுங்க. என்ன அமெரிக்கா கூட்டு போங்க. கனடா கூட்டு போக சொல்லுங்க. ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. கொஞ்சம் சம்பாரிக்கணும். இல்ல இந்தியால ஒரு நல்ல வேலைய வாங்கி குடுங்க. நம்ம இப்படி பண்ணணும்னு வச்சுக்கவேன். இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம வேலை வாங்கி குடுத்ததுக்கப்புறம், கொஞ்சம் பெட்டராயி போயிட்டு, திரும்ப அத எட்டியே பார்க்கறதில்ல டிஎஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருக்கும்போது மனிதாபிமானம் இருக்குது.
மற்றவங்க படுற கஷ்டம் தெரியுது. நான் சொன்னேன், உனக்காவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். இன்னொரு பையனும் பொண்ணும் கஷ்டப்படுது. அவங்க ஃபேமிலிக்கும் அது வேணும். நீங்கள்லாம் கூட இருந்து உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேக் போன், ஒரு லீடர்ஸாக நீங்களாம் மாறுங்கப்பா. ஒரு மாசத்துக்கு 1 மணி நேரங்கிறது எல்லாத்தினாலையும் முடிஞ்ச ஒரு எஃபர்ட் தானே. என்கிட்ட உதவி எடுத்துக்கிட்டவங்களை மட்டும்தான் நான் கேட்குறேன். மற்றவங்க எடுக்காதவங்க வந்து பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்க பெருந்தன்மை. என்கிட்ட எந்த உதவியுமே ஏசல் அலுமினியில் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கூட சேர்ந்து வேலை செய்கிறேன், எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குது, நான் வருவேன் கேருக்காகன்னு சொன்னீங்கன்னா அது பெருந்தன்மை. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது இருக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் வந்து நான் வந்து வேலை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நான் வந்து சொல்லி தான் செய்கிறேன். இங்கே வந்து யாரும் ஃப்ரீயாலாம் யாரும் பண்ணலப்பா. நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறது என்னென்னா ப்ரொவைடட் நீங்கள் 4 பேர்த்துக்கு இங்கே ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஒரு கஷ்டம்னா நீங்க கத்துக்கிட்ட ஒரு அறிவை ஷேர் பண்றதோ, ஒரு கைடன்ஸ் பண்றதோ, ஒரு கெரியர் கைடன்ஸோ, இல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ, இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் என்ன முடியுமோ அது நீங்க பண்ணணும்ப்பா. அந்த பொறுப்போட தான் உங்களுக்கு பண்ணுதுன்னு நாங்க சொல்லி தான் பண்றோம். அவங்க திருப்பி பண்றதில்ல. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிடைக்கிற எல்லா டைமையும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்ஜினியரு நெறையா வந்து நாலேஜ்ஃபுல் இதே மாரி படிப்பு தானே கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாங்க. இத்தனை 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு 4 ரீல்ஸ் போடுறது. சரியா? டைம் சேர்ந்தா ட்ரிப்பு போகிறது, என்ஜாய் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து இதையவே ஃபுல்லாக சோசியல் மீடியா ஃபுல்லாக போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நல்லது பண்ணுறவங்க ஏன் வந்து அதை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடாது? நானும் போய் அதை பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணலாம்ப்பா என்ஜாய்மெண்ட் எல்லாம், பட் வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, இதுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம்னு இருக்குல்ல. எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்காத படிப்பு இங்கே கிடைச்சிருக்குது. எத்தனை பேர் காசை சேர்த்து வைக்காமல் ஃபுல்லாக செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ வந்து நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்களே வந்து திருப்பி பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள்லாம் பண்ணா தானே அடுத்த லெவலுக்கு இது போகும் இல்லையா? அது ஓரளவுக்கு நல்லா ஆகிற வரைக்கும் தான் அந்த மனிதாபிமானம் இருக்குது. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் லைஃப்பில் கிடச்சி வந்துட்டாங்கன்னா, நான் லைஃப் இப்போ நானும் தான் என்ஜாய் பண்ணுறேன். லைஃப்பை என்ஜாய் பண்ணுறங்கிறது ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறது, நம்ம எடுத்துக்கிற விஷயத்துல தான் இருக்குது. நான் 4 பேருக்கு நல்லது பண்ணால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் இல்லையா? நம்ம ஏமாத்தாமல் இருந்தால் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். கரெக்டா? இப்போ நம்ம வந்து எல்லா நேரத்தையும் நமக்கே செலவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை கூட்டிக்கிட்டு ஊர் சுற்றுறது, வெளியில் போகிறது வர்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அப்போ வந்து நம்மளை பார்த்தோன்னே உங்களுக்கு எரிச்சல் வருது, வயிற்றெரிச்சல் வருது, பொறாமை வருது. இப்போ நான் வந்து இந்த வழியெல்லாம் கொண்டு வந்து வெளியே சேர்த்துறேன்னா செல்ஃப் ப்ரொபகண்டா பண்ணுறாரு அப்படின்னு. நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுல தான் ஒரு ரூபாய்க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன் காசு மட்டும். நான் 30 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் இந்த சமுதாயத்துக்கு. இந்த சமுதாயம் எனக்கு என்ன பண்ணிடுச்சு? எனக்கு, என் மனைவிக்கு, என் குழந்தைகளுக்கு என்ன பண்ணிடுச்சு? எனக்கு வலி வேதனை கொடுத்தது, என்னை எல்லா இடத்துலையும் தோக்கடிச்சது, அவமானப்படுத்துச்சு. இது வேற எதையுமே பண்ணலையே. அப்ப இது ஏன் பாசிபிளா இருந்துச்சுன்னா, என்ன புரிஞ்சுகிட்டு வந்த என் நண்பர்கள் மட்டும்தான். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அவங்க வீட்லயும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இவங்க வந்து நல்லது பண்ணணும்னு சொன்னா எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்க வீட்ல ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு யார் தேவை? அதை சால்வ் பண்றதுக்கு. ஆனா இதை வளர்த்துறக்கோ இந்த இடத்துக்கு பெருசா கொண்டு வரக்கெல்லாம் யாரும் விடமாட்டாங்க. எந்த பிள்ளையும் யாரும் விடமாட்டாங்க. ஒரு லீடு வந்து நம்ம ஜிபி கல்யாணத்துக்கு வந்து மொடக்குறிச்சியிலிருந்து கிளம்பி வந்தாங்க. சரியா? அப்ப சொன்னாங்க, மாமியார் இருந்தப்ப வர முடியாதுப்பா, நீங்க ஜிபி கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டீங்க, அதனால இதுக்கு உங்க வீட்டுக்கு வர முடியாது. நான் பரவாயில்ல வரவேன்னுட்டேன். ஏன்னா உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கலன்னு என்ன பண்றது? வெளியே இது வர சொல்லிட்டோம், என்ன பண்றது? இப்படி எல்லாம் இருக்கும். சரியா? இங்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. நல்லதெல்லாம் பண்ணலாம் யாரும் வரமாட்டாங்க. கடைசி வரை சுயநலமா தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல நண்பர்கள் மட்டும் வந்து உதவி எடுத்துக்குங்க. யாருனால திருப்பி பண்ண முடியுமோ அந்த மனசு தான் வேணும். இப்ப யாருகிட்ட போய் இங்க வேலை செய்யறவங்கனால ஒரு $100 கொடுக்க முடியாது. யுஎஸ்ல வேலை செய்யறவங்க, இந்தியாவில் வேலை செய்யறவங்கனால ஒருத்தனால $1000 கொடுத்துட முடியாதா? ஒரு $2000 கொடுக்க முடியாதா வருஷத்துக்கு? ஒரு இல்லாதவங்களுக்கு ஒன்று கிடைக்குமில்ல, படிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு படிப்பு கிடைக்குமில்ல, வாழ்க்கையில வாழ முடியாத நம்பிக்கை இழந்தவங்களுக்கு ஒரு ஆர்கான் போனவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம்ல. ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்ல. அதுக்கு யாரும் வர்றதில்லை. சரிங்களா? ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ இருட்டா இருக்குது. நான் காரை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வெளிச்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இப்படிதான் டிஎஸ் இருக்குது. அப்போ ஒரு நல்லதை பார்த்து ஏன் டிஎஸ் நம்ம வந்து மாற மாட்டேங்கிறோம்? ஒரு நல்லதை பார்த்து நம்ம ஏன் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நல்லதை பார்த்து ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? அது நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்க தான் நம்மளை வந்து மோசமாக பேசுவாங்க. வேறையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்க பெட்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், ஒரு விசாவுக்கோ ஒரு ஜாபோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் வருவாங்க. அவங்க பெட்டர் ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து நம்மளை வந்து மோசமாக பேசுவாங்க. சரியா? நான் இல்லாதப்போ அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு. நான் அது தப்பு சொல்லலை. நான் உங்ககிட்ட யார்கிட்ட வந்து உதவி கேட்கல. யார்கிட்ட வந்து கேட்குறேன்னா, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி யார்கிட்ட இத்தனை வருஷத்தில் கேட்டிருப்பேனா? யார்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருப்பேனா? அது வரைக்கும் என் பர்சனலுக்கு நான் வாங்கியிருக்கிறேன்னா என்ன? அந்த பணம் இல்லாதப்போ பஸ்ஸில் போனேன். பைக் இல்லை எனக்கு. கல்யாணம் மூச்சும் பைக்கெல்லாம் கிடையாது. நான் படித்து சம்பாரிச்சு வந்து தான் நான் பைக் வாங்கினேன். அது வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போனேன். சரிங்களா? நான் யார்கிட்டும் போய் ஒன்றும் அப்படிலாம் வாங்கிக்கல. கவர்மெண்ட் இதில் ஏதாவது கஷ்டப்பட்டு லோனை வாங்கினேன். பணம் எனக்கு யாரும் பெருசாலாம் ஹெல்ப் பண்ணல. எங்கள் அம்மா நகை இருந்து எங்கள் தாத்தாட்ட அது கொஞ்சம் கொடுத்தாரு. எங்கள் அப்பா கொஞ்சம் காட்டை விற்று கொடுத்தாங்க, அடமானம் போட்டு கொடுத்தாங்க. இப்படி தான் நான்லாம் படித்தேன். எனக்குலாம் யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ணல.
உதவின்னு இந்த சமுதாயத்தில் பண்ணனதெல்லாம் பெருசாலாம் யாரும் எனக்கு பண்ணல. நம்ம பண்ணனதுல நாம எவ்வளோலாம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம், 1% கூட நம்மளுக்கு பண்ணல. அதுக்காக தான் நம்ம வந்தோம். நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, இந்த சமுதாயம் நம்மளுக்கு எல்லாம் நம்ம பண்ணிருச்சு, நன்றி கடனுக்காக நம்ம வரலான்லாம் வரல. நம்மளுக்கு எதுவுமே பண்ணல, இப்படி இதே மாதிரி இருந்துடக்கூடாது, நம்ம ஒரு இந்த இத்தனையெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு நம்ம லைஃப் வந்து இவங்களையெல்லாம் மாற்றணும், நிறைய பேர் வந்து நல்லவங்களா வந்து சேரணும் அப்படின்னு தான் வந்துச்சு. 1000 பேர்த்துக்கு மேலே உள்ள வந்திருப்பாங்க யூஎஸ்ல மட்டும். அதில் கூட எத்தனை பேர் இப்போ வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளோ பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பாருங்க. பட் அவங்க லைஃப்பில் எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா? ஏதாவது நம்ம என்ன கேட்குறோம்னா, முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க, சரியா? உடனே வந்து என்னென்னு சொல்லிடுறது, செல்ஃப் ப்ரோபகண்டான்னு சொல்லி, அதாவது நம்மளையும் நம்ம லீட்ஸையும் அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா, இங்கே வந்து யாராவது ஒரு 10% வேலை செஞ்சாங்கன்னா 1000% செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம், 1000% அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். மோட்டிவேஷனுக்கு எந்த குறையும் யாருக்கு இல்லை. யாரோட எஃபர்ட்டையும் நாங்கள் திருடலை, யாரையும் வந்து டம்ப் பண்ணல. யார் வேலை செஞ்சாலும் அவங்கள பெருசாக தான் பண்ணியிருக்குது. யார் வந்து பிரசிடென்ட் ரோல் கேட்டாலும் கொடுத்துருக்குது, வைஸ் பிரசிடென்ட் ரோல் கேட்டாலும் கொடுத்தது, ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாமே கொடுத்துருக்குது, போர்ட் சேர்மன் எல்லாமே நம்ம பண்ணுறோம், சரியா? நம்ம ஒன்றும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்லாம் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் வரல. வந்தாலும் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் விடுறதே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த இந்தியன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான். அது வந்து எங்கூட ஒர்க் பண்ண நல்ல லீடர்ஸை பூரா எங்கிட்ட இருந்து பிடுங்கிச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தர் போயிட்டாங்க. பட் இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ சுந்தர் இருக்காரு, பாண்டியன் இருக்காங்க, கௌரவ் இருக்கிறா, அப்படி குமரேஷ் இருக்கிறா, அப்படி என்ன வேணாலும் தேவேஷ், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுறக்கு எல்லா ஸ்டேட்லேயும் ஆள் இருக்கு, சரியா? இறங்கி பண்ணுறக்கு ஆள் இருக்கு. அதை சம்பாரிச்சிட்டோம். அவங்களால காசு கொடுக்க முடியும், ஆனால் நேரத்தை கொடுக்க முடியாது. அப்போது ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஒன்று போராடிட்டு இருக்கிறவங்க போது ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்து அதை கேட்கலாம் முடியுது. இல்லைன்னா பண்ணிக்கிறேன், எனக்கு பண்ணி கொடுங்க கேட்டால் எல்லாம் மியூச்சுவலாக நல்லா போகும், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். அதை கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம நண்பர் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ப்ளீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கப்பா. எல்லாத்துக்கும் வந்து ஃபேக் வேர்ட்ஸை வச்சு எல்லாத்தையும் நான் கிரேட்டுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. நான் ஏன்ப்பா அப்படி சொல்லணும்? நான் எதுக்கு அதை சொல்லணும்? இப்போ நான் வந்து அது வந்து ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறவங்கள வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறாங்க. ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் எந்த ஒரு எதிர்ப்பையும் சம்பாரிச்சிக்க மாட்டாங்க. எந்த ஒரு கஷ்டம், யாரோட எங்கே ஒரு கொடுமை நடந்தாலும் பேச மாட்டாங்க. என்ன யார் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், யாருக்கு ஒரு துரோகம் நடந்திருந்தாலும், யாருக்கு வந்து நீதி என்ன நடந்திருந்தாலும் சரி டிஎஸ், சரியா? அதுக்காகலாம் வந்து யாரும் பெரிய ஆளுன்னு சொல்கிறவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க இவ்வளோ பெரிய ஆளா, இவங்க இவ்வளோ பெரிய ஆளை தான் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. 1000 கோடிக்கு தான் 2000 கோடிக்கு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்களே எப்படி இப்போ ஈக்குவாலிட்டி பற்றி பேச முடியும், இல்லையா? இப்படி தான் நிறையா நாட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம நிறையா பார்க்குறோம். நம்ம மனசாட்சி ஒன்று இருக்குது, ரியாலிட்டி வேறையாக இருக்குது. அதை நம்ம மனசாட்சிக்கிட்டே விட்டுறேன். இந்த சீரீஸ் பூரா நம்ம பண்ணுறதுல மனசாட்சி நீங்கள் கேள்வி கேட்டுக்குங்க, உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்டுக்குங்க. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்தந்த ஏஜில் அதெல்லாம் புரிஞ்சுட்டா பரவாயில்ல. வயசானதுக்கப்புறம் புரிஞ்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது எல்லாத்துக்குமே லிமிட்டட் தான். அதுக்கு மேலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வயசானதுக்கப்புறம் வெஜிடபிளாக இருந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பணம் இருந்தால் கொஞ்ச நாளைக்குள்ள வெண்டிலேட்டரில் எங்கள் அத்தையை வச்ச மாதிரி வச்சிருக்கலாம். அதெல்லாம் வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, சரியா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த நேரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, சரியா டிஎஸ்? அதை பண்ணினீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கே வந்து உடனே வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவரோட ட்ரஸ்ட்டுக்கு போய் தான் ஹெல்ப் பண்ணணுமா, ஏன் வெளியில் போய் பண்ணக்கூடாதா அப்படின்னா, நம்ம போய் நீங்கள் ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணலின்னு நான் கேட்கல யார்ட்டும். உங்களால் ஏன் முடியலன்னு யாரையும் நான் கொஷின் பண்ணல, சரியா? அதெல்லாம் அதெல்லாம் நான் பண்ணல. அன்பாக தான் சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இங்கே தான் பண்ணணுமா, வேற எத்தனையோ ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கு போய் கொடுக்கூடாது, அதெல்லாம் பெருசு கொடுங்க, தாராளமாக கொடுங்க. உதவியை அங்கேயே எடுத்துக்கங்க. எங்கிட்ட வந்து இமிகிரேஷன்லேருந்து, வேலையிலிருந்து, ஃபினான்ஷியல் ஹெல்ப்லேருந்து ஒரு நாள் 20 லட்சம் 15 லட்சம் 17 லட்சம் வாங்கிட்டு போகிறீங்களா, அதையும் இங்கே வந்து வாங்கக்கூடாதுல்ல. அதுக்கு வேலை செய்யணும்ல, ஒரு அக்கௌண்ட்டை பிடிக்கணும், ஒரு ஃபண்ட் ட்ரைவ் பண்ணணும். ஏன் நண்பர்கள் முக்காவாசி வந்து உதவி கேட்டவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது போகிற ஏன் நண்பர்கள், ஏன் பழக்க வழக்கத்தில் தான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன், இல்லையா? இப்போ அவங்க யாரையும் சம்பாதிக்கல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏசல் அலுமினியில் இருக்கிறதுனால அவங்க யாரையும் சம்பாதிச்சிடவில்லை, இல்லை இல்லைங்களா? இவங்களுக்கு நிறைய பேருக்கு யாருன்னு கூட தெரியாது. கேஆர் வந்து கேட்டாருன்னு பண்ணணும் தானே. அந்த நட்புக்கு நம்ம ஒரு நண்பனை நம்ம எப்படி வச்சிருந்தோம் அப்படிங்கிறது தான், இல்லையா? அப்புறம் வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து ஒரு நண்பனாக தான் பார்த்துருக்குது. எனக்கு வந்து ஒரு அண்ணனா, என் லைஃப்பில் எது உண்மையாக இருந்துச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் வந்து அதிக ப்ராபபிலிட்டியில் எது உண்மையாக இருந்துச்சுன்னா நட்பு அதிகமாக இருந்துச்சு. அக்கா, தங்கச்சி, அந்த மாதிரிலாம் தங்கச்சி, அண்ணன் அப்படிலாம் யாரும் இல்லை. அதனால எல்லாத்தையும் நண்பனாக தான் நேசித்தேன், சக மனுஷனாக தான் நேசித்தேன். ஒரு நண்பனாக பார்க்குறது எனக்கு சந்தோஷம். இந்த சாம்ராஜ்யமே ஒரு நண்பர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான். இது அப்படி தான் இருக்கும். இது ரொம்ப இன்னும் பெருசாக வரணும். ஒரு வழி இருக்குல்ல, நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து எப்போவுமே இன்னைக்கு அதை நெகட்டிவாக சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, உங்களுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் 30 வருஷம் சம்பாரிச்சு காசு கொடுத்துருக்குறேன் நிறையா.
30% நான் நிறைய பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்குறேன். போதும், இந்த பிறவிக்கு அது போதும். எங்கள் அம்மாவுக்கு யாரும் பண்ணல, எனக்கு யாரும் பண்ணல, நான் திரும்ப பண்ணிட்டேன். என் பையனையும் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பையனாக வளர்த்தி ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு கொண்டு வந்து, டேய் நீ தம்பி இன்னும் நீ வந்து இதெல்லாம் சமுதாயத்துக்கு பண்ணணும்ப்பா, நிறைய பேருக்கு நல்லது பண்ணுப்பான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். இதுக்கு என்ன பெருசாக தேவைப்படுது? மனசு தானே வேணும். ஒன்று பண்ணோன்னா மனசு இருந்தால் போதும். எல்லாத்தினாலையும் 1 மணி நேரம் செலவு பண்ண முடியும். அப்புறம் 2வது என்னென்னா, நம்ம பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யோசிக்க விடணும்ல. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இந்த படிப்பு வந்து என் வாழ்க்கையை மாற்றிருச்சுன்னு சொல்கிறேன்ல. அப்போ எல்லாத்துக்கும் அந்த படிப்பு கிடைக்கணும். எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆயிடணும். எந்த வழி இல்லை அவனுக்கு படிப்பு இருந்தால் அவன் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை விடுறதில்ல. படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷனு, படித்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் மேலே எல்லாம் வந்து எனக்கு எந்த கோபமும் இல்லை, வருத்தம் மட்டும்தான் இருக்குது. யூ ஆல் ஆர் லைக் ஹைலி இன்டெலிஜென்ட், யூ ஆர் ஃபுல்லி எக்யூப்டு. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் ரொம்ப கிரேட்டாக தான் இருக்கிறீங்க. ஆனால் என்னென்னா லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ப்பா. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனோட படிச்சிங்கன்னா மைண்ட் என்ன ஆகும் இல்லையா? இவன் சுற்றி முற்றி வந்து என்ன பார்க்குறாங்கன்னா பொம்பளை மேலே ஒரு அட்ராக்ஷனை காட்டுறாங்க. அது நார்மலாக எல்லாத்துக்கும் அந்த லைஃப்பில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது நீங்கள் இப்போ தேடி போகிற வயசுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் படிக்க வேண்டிய வயசு, வாழ்க்கையை கற்றுக்கிற வயசு, நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிற வயசு. இதையெல்லாம் விட்டு போட்டு எந்நேரம் ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி, ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி இருந்துட்டா ஃபேக்காக தான் நம்ம இருந்துக்கணும். நம்மளுக்கு உண்மையெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையான நண்பர்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு உண்மையான நண்பர்களை சம்பாதிக்கிறது இன்னும் இட்ஸ் அ ஹார்டு ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு நண்பன் உண்மையாக இருக்குன்னு நம்ம எத்தனை பண்ணணும் இல்லையா? நீங்கள் இப்போ வந்து நான் சொல்கிறேன் பார்த்துங்களேன், இங்கே வந்து பேக் போனாக நின்னதுக்கு போகிற உண்மையான நண்பர்கள் தான் நின்னாங்க. அதனால தான் இது பாசிபிள். இது ஏன் மற்றவங்களால பாசிபிள் இல்லைன்னா, அந்த உண்மையான ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் இறங்கி நான் கேருக்காக பண்ணுவேன்னு ஒரு நண்பர் இருக்கணும். இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற சாமி மகேஷும் நம்ம அலுமினி விட்டு கொடுக்காம எல்லா வேலையும் பண்ணுறாங்க. என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நட்பை நான் சம்பாரிச்சிட்டேன். அவங்களுக்கெல்லாம் அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு எது வந்து உண்மையாக தோணுதோ அது வந்து நீங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அதுக்கு வேல்யூபிளாக இருங்க. அதை வந்து வேல்யூ பண்ணிக்கங்க, உண்மையாக இருங்க. சரிங்களா? ஃபேக்காலாம் எனக்கு பேச தெரியாது டிஎஸ். எல்லாத்தையும் வந்து புகழவெல்லாம் தெரியாது, நான் பண்ண மாட்டேன். சரியா? நான் அப்படி பண்ணி வந்து, ஏன்னா இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். சரிங்களா? இப்போ வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வக்கரமாக்கிட்டே இருக்கிறோம்ல, அதை பண்ணக்கூடாதுல்ல. அவன் மூளை வேலை செய்யாமல் போயிருமில்ல. இப்போ இருக்கிறது ஒன்று. இப்போ நம்ம மட்டும் சொல்கிறோம்ல, கோவத்தை தூண்டுறாங்க, என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்கன்னு சொல்கிறோம்ல. என்னை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம், என்னை கோவத்தை தூண்டிட்டோம்னு சொல்கிறோம். கரெக்டு தான். அதை ட்ரிகர் பண்ணுவாங்கல்ல, ட்ரிகர் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வக்கரமாக்கிறதுக்கு போவட் ஆக்கக்கூடாதுல்ல, அது நம்ம வந்து பண்ணக்கூடாதுல்ல. இருங்க, நல்லது பண்ணணும்னா படித்து வந்து ஒரு அறிவு இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சு அந்த பணத்தை கொடுங்க. ஒரு 1000 ரூபா கொடுக்க, 100 ரூபா கொடுங்க, அது போதும். கொண்டு கரெக்டான மக்களுக்கு சேர்த்திடலாம். சரிங்களா டிஎஸ்? நிறைய நல்லவங்க இருக்காங்க. சரியா? இப்போ அரசியலையும் நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு கூட ஒரு லோனை வாங்கி கொடுத்துறது ஒரு தலைவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரியா? இப்போ கூட ஒரு உதவி பண்ண ஒரு தலைவர் தான் பண்ணுறாரு. எல்லா பக்கமும் நல்லவங்க இருக்காங்க. அப்போ நான் நல்லவங்களை பற்றியெல்லாம் கன்சர்ன் ஆகலை. இதை வந்து பேசுறதுக்கு வந்து என்னன்னா, மனசாட்சி விட்டு வெளியே வந்து நிறைய பேர் பேசுறது இல்லை. சரியா? என்னை வந்து எங்கூட வந்து ஒரு புள்ள ஒர்க் பண்ணிட்டா போது உடனே தப்பாக பேசுறது. எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு வந்து என்கிட்ட நல்ல வேலை நான் பணம் கொடுத்தல அந்த 25 மணி பையனுக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம்னா வந்து என்ன வேணாலும் கேட்டுக்கிறது. யாராவது ஒருத்தர் க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஏன் வேலை செய்ய முடியல? என்ன டிஎஸ் பார்க்கணும்? கேஆர் எனக்கு தான் எல்லாம் பண்ணார். நான் என்னோட ரெக்வஸ்ட் அத்தனையும் ஹானர் பண்ணியிருக்காரு. உதவிக்கு நின்றுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. நம்மளும் கூட போய் இருந்து செய்யணும்னா நம்ம போவே இல்லை. அப்படி தானே யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இந்த பையன் ஏன் இப்படி வேலை செய்யறான், அப்போ இவங்ககிட்ட கேரட் ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்குது. ஒருத்தருக்கு கூட கெட்டதெல்லாம் பண்ணல. அட்லீஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்க சொல்லியிருந்திருப்போம், ஒரு கார் வாங்குறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம், இல்லை வந்து வேலை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். டிஎஸ் யாரையுமே வந்து இங்கே இக்னோர்லாம் பண்ணி விடல. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு ரியாலிட்டி என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் வந்து நம்மள ஒருத்தர் கேர் பண்ணுவாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணாமையே நம்மளை கேர் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து எத்தனையோ பேர் அலுமினி எஸ்எல் இருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே பண்ணல, நான் கேர் பண்ணிக்கிறேன்ல, கேர் பண்ணிக்கிறேன், அன்பாக தான் இருக்கிறேன். அந்த கேர் பண்ணிக்குவாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து கேர் பண்ணுறவங்கள நம்ம திரும்ப கேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து தொடர்ந்து பணம் கட்டிகிட்டே இருக்கார். அவர் இதில் எதுலேயுமே இல்லை. அவருக்கு ஆல்ரெடி 2 தடவை கொடுத்தாச்சு. எத்தனை தடவை கொடுக்குறது நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தருக்கு எவ்வளோ தடவை கொடுக்க முடியும்? எனக்கு அந்த லிமிட்டேஷன் இருக்குல்ல. நான் அதையும் எங்கிட்ட கோடிக்கணக்கிலே நாங்கள் பணம் வச்சுட்டு ரன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இருக்க போகிற வாழ்க்கை இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணிட்டோமோ, இருக்க போகிற வாழ்க்கை இன்னும் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கிட்டு, நல்ல லீடர்ஸை, நல்ல தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கிட்டு, தலைவர்னா அவங்க வந்து
சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் அப்படியெல்லாம் இல்லைப்பா. அது மட்டும் கிடையாது. மக்களை நேசிக்கிறவங்க, மக்களுக்காக நிறைய நேரம் வேலை செஞ்சவங்க, எவ்வளோ எவ்வளோ விஷயத்த மாற்றிருக்காங்க இந்த சமுதாயத்துக்காக. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா? எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதை 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 வச்சு நம்ம சொல்லலாம். சரியா? சரி, காசு வந்து பெருசாக இருக்கிறவங்க அதை தேடி போகட்டும். நான் மனுஷங்க பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு வரேன், அதை தேடி நான் போகிறேன். அவ்வளோதானே. சந்தோஷம் தானே. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம பண்ணுற வேலை ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா? அந்த சந்தோஷத்தை கொடுக்கல நம்ம அதை நிறுத்திக்கலாம் இல்லையா? எனக்கு வந்து 4 பேர் சிரிச்சா சந்தோஷம், 4 மக்கள் வந்து பசியா இருந்தாங்கன்னா சந்தோஷம், 4 பேருக்கு படிப்பு கிடைச்சா சந்தோஷம், நான் கோத்ரூ பண்ண ரஃப்பான ஃபேஸில் வந்து ஒரு லைஃப் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். நிறைய பேர்ப்பா ஒரு சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் கூட போயிருந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த வேலைக்கு அவங்க வீட்டு தேடி நம்ம போய் பார்த்துட்டு வந்தவங்க அப்பா அம்மாவை எல்லாம். அவங்களாம் நம்ம வீட்டுக்கு இறங்கியெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பார்த்துட்டு போகல. நான் போயிருக்கிறேன். நான் போனதெல்லாம் நம்ம லீட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டும் போயிருக்கிறேன். இது ஏன் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு ஃபீல். சரியா? அவங்க தான் முன்னாடி இந்தியா போனாங்க, நான் போகல. ஆனால் நான் போயிட்டு வந்தேன், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ தான் அவங்களே வந்து நம்ம ஒன் ஆஃப் த லீடர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, கேஆர் இஸ் கேஆர்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. பரவாயில்ல, அவங்க எனக்கு நீ நல்ல எங்கள் கம்யூனிட்டிக்கு நல்லது பண்ண, அதனால நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி தான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு எங்கேயுமே பெருசாலாம் சொல்கிறது இல்லை டிஎஸ். நான் பண்ணுற ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்து எல்லாரும் மார்க்கெட் பண்ணுறாங்கல்ல, பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறாங்க, சினிமாவை மார்க்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா மார்க்கெட் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும். எங்கள் ஏசல் அலுமினி யார் மார்க்கெட் பண்ணுறா? இல்லை, மார்க்கெட்டே பண்ண வேண்டாம், யார் கொண்டு வந்து சேர்த்துறா? இந்த ஒரு வருஷம் மட்டும் 55 ஈவெண்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை ஃபினான்ஷியல் ஹெல்ப், எவ்வளோ நல்ல ஆக்டிவிட்டீஸ் இந்த சமுதாயத்துக்கு, எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், எத்தனை ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். 55 ஈவெண்ட், 55 ஈவெண்ட்ஸ் பெர் இயருங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக். இதில் இதில் வந்து எங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. எங்களுக்கு வலி இழப்பு மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணோம்னா. அப்போ அத்தனை லீடர்ஸ் ஒன்றா சேர்ந்து, அத்தனை நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறோம். அதில் யார் அதிகமாக வேலை செஞ்சாங்களோ ஆப்வியஸாக அப்புறம் அப்படி தானே. ஏன் ஃபஸ்ட் ரேங்க்னு ஸ்கூலில் வச்சுக்கிறீங்க? அதை போய் கேளுங்க. ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஏன் கிரிக்கெட்டில் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறீங்க இல்லையா? ஏன் மூவியில் ஹீரோன்னு ஒருத்தர் வச்சுட்டு ஏன் அந்த ஃபேக் ஹீரோவுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் டாப் கான்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல. அப்போ வேலை செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல நான் பண்ணியிருப்பேன், ஒரு இடத்துல இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறோம். இந்த டிரைவ் இவங்க தான் பண்ணிட்டாங்க, இவங்களாட்டி இது நடக்காது, இவங்க தான் பெருசு. இப்போ எம்கே வந்து ஒரு ஏக்கர் கான்ட்ரிபியூட் பண்ணார் நம்ம ஹோமேஜுக்கு. அப்போ அவரை பெருசாக தான் சொல்லுச்சு. எனக்கு உடனே ஒரு 1 ஏக்கர் கொடுத்துட்டாருனே நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போட்டு எனக்கு லிஸ்ட்டை கொடுங்கப்பா, நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டை வாங்கி நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு ஓகே செக் பண்ணி பார்த்தேன், நம்ம இவ்வளோலாம் பண்ணிக்கிறோமா. ஏன்னா நம்மளுக்கு அப்போ நான் கம்மியாக இருந்தால் கூட இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் நிறையா கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னும் நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு, நான் நிறைய சம்பாரிச்சு இந்த மக்களுக்காக கொடுக்குறேன்ப்பா, நிறையா பண்ணித்தரேன்னு. இப்போ ஒரு பையன் வந்திருக்கிறாரு, 4 மாத குழந்தை, தலையில் சர்ஜரி பண்ணணும். இப்போ வந்து கேட்டிருக்காரு. ஏஎஸ்எல் நான்-ஐடி குரூப்பில் இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட், 2வது ரிக்வெஸ்ட் வந்திருக்குது மெடிக்கலுக்கு. இப்போ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்ல. நேரம் எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா டிஎஸ்? ஒரு ஃபண்ட் ட்ரைவ் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுங்களா? இந்த பணத்தை பூரா வாங்கி பூரா அக்கௌண்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டாக கணக்கு வச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பூரா எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி இவ்வளோ பணம் வந்துருக்குது, இவ்வளோ கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் எல்லா பக்கம் ஆடிட்டிங் பண்ணி எல்லா ஆடிட்டிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தானே ஒரு செக் பணத்தை கொடுக்க முடியும். இட் இஸ் நாட் ஈஸி ப்ராசஸ் இல்லை. அப்போ போய் நான் இப்போ கேட்டோன்னு எல்லாம் கொடுத்துருவாங்களா? அப்போ நான் வந்து யாரெல்லாம் முக்கியமானாலும் அவங்களுக்குலாம் ஆஃப்லைனில் ரீச் பண்ணி இதை கொஞ்சம் கொடுங்கப்பா, இந்த பையன் கஷ்டப்படுறான், கொடுங்க இந்த தடவை அப்படின்னு சொல்லி கேட்டு, அதில் யாரெல்லாம் இந்த வருஷம் கொடுக்கலையோ அதை ஞாபகம் வச்சு நான் போய் கேட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? சும்மா வந்து நான் அப்போ எனக்கு இன்னொன்று என்ன தோணும்னா, என்னால் ஒரு வேலையை என்னால் ஒரு வேலை பண்ண முடியல, அவங்க அதை பெருசாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கவே, என்னை விட ஒரு சமுதாயத்துக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சாமின்னு கும்பிட்டுருவேன். சாமி என்னால் இது பண்ணவே முடியல, நான் கற்றுக்குறேன், நான் நல்லா இன்னும் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன், பட் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கப்பா, சூப்பர்ப்பா, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ அவங்க பண்ணாத வேலையை நம்ம ஒன்று பண்ணுறோம்னா அந்த பெருந்தன்மையே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இதை கேவலமாக பேசுறது, தப்பாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து எங்க டிஎஸ் மாற்ற போகுது. அதனால அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சதுன்னா நல்லது பண்ணுங்க, சரியா? கூட சேர்ந்து இருங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள தயவு செஞ்சு அஃபெக்ட் பண்ணாதீங்க டிஎஸ், அது மட்டும் கைண்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை, சரியா? நீங்கள் உங்களை நான் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. ஆனால் வந்து பண்ணுறவங்கள பூரா வந்து பிரிச்சுக்கிட்டு அந்த வேலை நம்ம பண்ணவே கூடாது. நம்ம ஒரு பர்சனாலிட்டி என்னங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், சரியா? நம்ம த வே வி லிவ்டு இல்லையா? என் வாழ்க்கையில் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க டிஎஸ். எந்த காலத்துலேயும் ஒரு பெரிய இப்போ பணக்காரங்க, பெரிய ஆளுங்க, பதவியில் இருக்கிறவங்க, அவங்கள வந்து நான் சொந்தக்காரங்கன்னு பெருசாக சொல்லிக்கல, அவங்கள வந்து பெரிய ஆளுகளை போய் அப்படிலாம் போய் பார்க்கவும் இல்லை. அவங்கள தேடி போகிறதான் வாழ்க்கைன்னு நான் இல்லை. எனக்கு எல்லா பெரிய ஆளுகளும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொன்னதே இல்லை டிஎஸ். அப்படிலாம் நான் பண்ணினது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பண்ணதில்லை. நான் தேடி போனதில் இல்லாதவங்கள, கஷ்டப்படுறவங்கள, அது எந்த ஃபேமிலியாக வேணா இருக்கட்டும், பெரிய ஃபேமிலியாக இருக்கட்டும், சின்ன ஃபேமிலியாக இருக்கட்டும், கஷ்டம்னு ஒருத்தர் இருக்காங்களா அவங்கள தான் நான் தேடி போயிருக்கிறேன்.
நான் யாரையும் வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்தாலும் பழகல. பெரிய பணக்காரங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய அரசியல்வாதி, பெரிய லீடரு, அப்படிலாம் நான் யார்கிட்டும் போகல டிஎஸ். ரொம்ப நேர்மையா, ரொம்ப ஹானஸ்டா, யாருக்கு வந்து அந்த வலி வேதனைக்கும் அவங்ககிட்ட தான் நான் இருந்திருக்கிறேன். கரெக்டாக இது வரைக்கும் நான் ஸ்ட்ரகிளிங் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கிறேன். இந்த வேலை செய்யறதுனால அதுக்காக பெரிய ஆள்கிட்ட நான் போகலின்னு சொல்லலை. இவங்களை காப்பாத்துறதுக்கும் இவங்களுக்கு ஒரு உதவி வேணுங்கிறக்காக நாங்கள் போயிருக்கேன். அது வந்து நேச்சுரலாக அது நடந்துச்சு. இந்த மாதிரிங்க எனக்கு இந்த உதவி வேணும், கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஃபேக்காக போய் அவங்களை இம்ப்ரெஸ் ஸ்ட்ராட்டஜி டிஎஸ். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு சிலர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். என் லைஃப்லேயே நான் ரொம்ப அசிங்கமாக அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பில் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் டிஎஸ். ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்போ வந்து எப்படின்னா, இப்போ எங்கூட க்ளோஸ் ஆகணும்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா என் ஒய்ஃபோட க்ளோஸ் ஆகுறது ஃபஸ்ட்டு. ஒய்ஃபோட க்ளோஸ் ஆகி அவங்ககிட்ட வந்து அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் எங்கிட்ட வர்றது, அப்படிலாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் இருக்குது. அப்படிலாம் நான் யார்கிட்டும் எதுவும் பண்ணதில்லை. யார்கிட்டும் போய் ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு பெருசாக போய் ஒருத்தர் க்ளோஸ் ஆக்கிக்கணும், இதுக்காக நம்ம பழகணும், இப்படி ஏமாற்றி இதை வாங்கிக்கணும்ல எந்த காலத்துலையும் அந்த ஒரு தப்பான வேலையை நான் பண்ணினதே இல்லை டிஎஸ். அப்படிலாம் ஒரு இயற்கையாக ஒரு மனிதாயமானத்தோட ஒரு நியாயமாக தான். ஏன்னா அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு சல்யூட் இருக்குல்ல, அவங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல. நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி போய் அங்கே போய் வின் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராசஸாக நடக்கணும், இயல்பாக நடக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த அன்பு ரொம்ப பெருசாக இருக்கும். எங்கேயுமே ஒரு பெரிய ஆளுகளையும் தேடி போனதில்லை. ஒரு பெரிய ஆளுகிட்ட போய் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு நினச்சதில்லை. பெரிய ஆளுகள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிற நான் பெருமைப்பட்டது கிடையாது. நான் கடைசி வரைக்கும் இல்லாதவனுக்கு தான் நான் கூட இருப்பேன். கடைசி வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆனவங்களுக்காக தான் கூட இருப்பேன். இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறேன், நேர்மையாக பண்ணுறதுனால தான் ஒரு சில பெரிய ஆளுங்க வந்து கூட இருந்தாங்க. பிடிச்சி போயிருந்தாங்க. பெரிய ஃபேமிலியில் இருந்து பையன் வந்திருக்கான், பொண்ணு வந்திருக்கா, அப்படி பெரிய ஆஃபீஸர்ஸ் கூட இருந்திருக்காங்க, பெரிய அரசியல்வாதி கூட இருக்காங்க இல்லையா, பெரிய பதவியில் இருக்கிறவங்கள கூட இருந்ததுக்கெல்லாம் காரணம், ஒரு பியூரோக்ராட்ஸ் எல்லாம் கூட இருந்ததுக்கு காரணம், ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் கூட இருந்ததுக்கு காரணம் இந்த வேலையை கேர் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவங்கள ஒரு இப்போ எல்லா ஃபேமிலியிலையும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வேற ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு செப்பரேஷன் இருக்கலாம், ஒருத்தர் டிப்ரெஷன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்து எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் ட்ரீட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம். நம்மகிட்ட வந்தவங்களுக்கு எல்லாமே தான் பண்ணி கொடுத்துருக்குது. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பேசி கல்யாணம் பண்ண வச்சுட்டோமே. கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா, உங்களுக்கு வேணும் ஒரு சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா. அதை புரிய வச்சு இப்போ உங்கள் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, ஏன் நீ வேண்டான்னு சொல்கிறேன், அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோமே. எவ்வளோ பேர் டிப்ரெஷனில் வந்து உங்களுக்குலாம் ஒர்க் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோமே. அதுக்கெல்லாம் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் டிஎஸ். சரிங்களா? ஸோ உங்களை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கேட்டுக்கிட்டு இது மட்டும்தான். உடனே வந்து 2-3 விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ வந்து நம்ம சொல்லாமல் இப்போ கேஆர் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னா, இப்போ 21 வருஷம் இங்கே இந்த ஐடி கேரியரில் ஒர்க் பண்ணிட்டேன், 31 வருஷம் சோசியல் கேரியரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே நான் என்ன இம்பாக்ட் ஆனாலும் எனக்கு அது தெரியும். நான் வந்து உன்னை விட்டு போட்டு தான் வந்து இந்த வேலையை செய்கிறேன்னு தெரியும், நான் என்ன பாதிக்கப்பட்டாலும். அப்போ நீங்கள் இந்த சமுதாயம் தான் நீ தூக்கி நிறுத்தி இருந்திருக்கணும், இந்த ஆள் இத்தனையெல்லாம் நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த ஒரு போல்ட்னஸ், ஒரு பேசுறது, ஒரு தைரியம், இதுவே எத்தனை பேர் பண்ணிடுவாங்க? பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல, நிறைய பாதிப்பு வருமல்ல. அதனால தானே யாரும் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் தான் நம்ம எல்லாத்துட்டும் வீடியோ கேட்டிருக்கோம். யார் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, என்ன கண்டென்ட் ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு போய் சேரணும், அதை கொடுங்க, நம்ம பண்ணலான்னு தான் சொல்லியிருக்குது. சரியா? இங்கே வந்து நான் சொல்கிறதெல்லாம் உங்களை சிந்திக்க வைக்கிறது. உங்கள் அறிவு, நீங்கள் நிறைய யோசிக்கணும், உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். தப்பே பண்ணிட்டாலுக்கு சரி, அதை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அதை கொண்டு வந்து சொசைட்டியில் போட்டு இது பெருசு, ட்ரிங்க் பண்ணுறதை கொண்டு வந்து போடலாமா டிஎஸ்? நம்ம குடிக்கிறத வந்து கொண்டு வந்து நியாயப்படுத்தி கொண்டு வந்து சொசைட்டியில் போடலாமா? இல்லை ஸ்மோக் பண்ணுறதை கொண்டு வந்து போடலாமா? இல்லை வேறு என்ன கெட்ட வழக்கம் வந்து கொண்டு வந்து நியாயப்படுத்தி சொல்லலாமா? இல்லை நம்ம நேரத்தை ஒரு அறிவுங்கிறது, ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் லிமிட்டட் தானே. நம்ம நேரத்தை பூரா எதுக்கு செலவு பண்ணுறோம்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சோண்டு இது கொடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட கேர் மாதிரி இருந்துறேன், என்ன மாதிரி இருந்து பண்ணுங்கன்னு சொல்ல, கொஞ்சோண்டு கொடுங்கப்பான்னு சொல்கிறேன். என்னை கேட்டிங்கன்னா எனக்கு இதை தாண்டி எல்லாம் லைஃப் இல்லை. ஆஃபீஸ் வேலை, ஃபேமிலி, சோசியல் கரியர், இவ்வளோதான். சமுதாயம், அது நான் சமுதாயத்துக்கு வேலை செய்கிறது, இவ்வளோதான். இந்த 3 தான். எனக்கு இதை தாண்டி நான் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது தான் பில்லர். இந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது இல்லைன்னா, நண்பர்கள் தானே நம்ம உலகம். இந்த நண்பர்களை வச்சு தானே இதெல்லாம் பில்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக போய் நண்பர்களை பார்க்குறது, இவங்களோட பார்த்தோன்னே குடிக்கிறதோ ரொம்ப ட்ரிப்பு போகிறது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கை வந்து அதுக்கு கிடையாது டிஎஸ். என் வாழ்க்கை வந்து முழுக்க இதுக்காக தான். சரியா? எனக்கு வேணுங்கிறது 3 நேரம், இப்போ 2 நேரம் தான் சாப்பிட்றேன். பட் சொல்கிறேன், சாப்பாடு, இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான். சரியா? நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு நீங்கள் மேலே வர்றீங்க போது உங்கள் சம்பாதனை வந்து அதிகமாகுது, நீங்கள் வந்து மென்டலி ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக மாறுறீங்க, கொஞ்சம் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக லைஃப்பில் வர்றீங்க, ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சு, ஒரு பெட்டரான ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் மூவ் ஆகி வர்றீங்க போது நம்ம இன்னும் கொடுக்கறது அதிகமாக இருக்கணும்.
நம்ம இன்னும் நேசிக்கிறது அதிகமாக இருக்கணும், நம்ம இன்னும் வந்து மற்றவங்களை பற்றி கவலைப்படுறது அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இங்கே எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்டாக் ஆஃப் திங்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டு இதுதான் எனக்கு ஹாப்பினஸ், இதுக்காகத்தான் நான் வாழ்கிறேன்னு இருக்கக்கூடாதுல்ல இல்லையா? ஒரு நியூ இயர்னு ஒரு பார்ட்டி பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பெரிய சினிமாவுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுறது, அப்படி வந்து இருக்கலாம். நான் இல்லைன்னு தப்புன்னு சொல்லலை, அதுக்காகத்தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. வாழ்க்கையோட பர்பஸ் வேறு தானே இல்லையா? ஏன்னா லிமிட்டட் தான். இவங்கெல்லாம் இப்படி சொல்லி வச்சு உங்களை சுற்றி விடுறாங்கல்ல, நீங்கள் 500 வருஷம் இருக்க மாட்டீங்க, ரொம்ப லிமிட்டட் டைம் தான் நம்மளும் இருப்போம். அந்த லிமிட்டட் டைமில் எந்த நல்லதும் பண்ணியிருக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? ஒரு நல்லவங்கனால தான் நல்லது பண்ண முடியும். அப்போ ஒரு நல்ல மனுஷங்களாக நம்ம மாறக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு வந்து மற்றவங்களோட வலி வேதனைலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் போகும். நான் எப்போவுமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தது வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தனியாக வாழும், ஒரு ஏதோ ஒரு ரீசனால் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை குழந்தை இருக்கலாம், குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பையன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்லா படித்து வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலையிருந்து கடனை கட்ட முடியாமல் இருந்திருக்கலாம், எங்கேயும் பணத்தை பெருசாக யாராவது ஏமாற்றிருக்கலாம். ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஆண் பெண் மேலே நான் ரொம்ப கேரிங்காக இருப்பேன். அவங்களுக்கு ஒரு பேசிக்கானது வந்து அந்த 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 காரணங்கள் நியாயமாக இருந்ததுன்னா, அவங்க இழந்ததுக்கு, அவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணங்கள் நியாயமா இருக்குது, அவங்க வந்து ரீசன் இல்லை அவங்களே ரீசனாக இருந்தால் கூட உணர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு 2வது சான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே நான் ரொம்ப ஈர்ப்பாக இருப்பேன். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப இதாக இருப்பேன். அவங்களை ரொம்ப கைண்டாக பார்த்துக்குவேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்குவேன், அவங்க வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட அவ்வளோ இதாக இருக்க வேண்டியது இல்லை, தம்பி பார்த்து கொடுங்க தம்பி, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அன்பாக தான் கேட்கறது. சரியா? பட் முடியாதவங்ககிட்ட தான் போய் அப்படி உயர கொடுத்து ஸ்ட்ராங்காக தூக்கி நிறுத்துறது. நான் இருக்கிறேன் இரும்பு மாதிரி எங்களோட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகி போயிடும் நண்பர்களே, நான் அப்படி போய் நின்னது அங்கே தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வாழ்க்கை வந்து வேறு இடத்துக்கு போயிடும். சரிங்களா? எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னுட்டு இப்படி தான் இதெல்லாம் தான் இருக்குது. மெயினாக வந்து எங்களோட ஒர்க் பண்ணுற லீடர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணாதீங்க. சரியா? எனக்கு வந்து அது ரொம்ப ஹார்டான விஷயம், ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம். கூட ஒர்க் பண்ணுறவங்கள போய் ஒவ்வொன்றும் போய் அவங்க வீட்டில் போய் தப்பாக சொல்கிறது, ஏதாவது ஒன்று இவங்க எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க, பரவாயில்ல இவங்கெல்லாம் இந்த வேலை பண்ணுறாங்க, நாங்கள் நல்லது தானே பண்ணோம், எங்களால் ஒரு பையனுக்கு பணம் கிடச்சிதா, ஒரு பிள்ளைக்கு பணம் கிடச்சிதா, ஒரு வயசானவங்களுக்கு பணம் கிடச்சிதா, படிப்பு கிடச்சிதா, மெடிக்கல் போய் சேர்ந்துதா, வேறு நாட்டுக்கு அவங்க ட்ராவல் பண்ண முடிஞ்சுதா, ஏதோ எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை தான் நாங்கள் பண்ணித்தர்றோம். நாங்கள் வேறு என்ன தப்பு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டுல. இப்போ எங்கூட வந்து இப்போ ஒரு பியூ லீடு காலையில் பேசணும், அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஏதோ ஒன்றா கேட்குறக்கு ஆள் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இல்லை ஒன்றா இருந்தோம்னா ஒரு நம்பிக்கை பில்ட் ஆயிடுச்சுல்ல, ஏதோ ஒன்று பார்த்துக்குவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நாள் 21 லட்ச ரூபா 22 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ஆள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பார்த்துக்க மாட்டோம்னா எத்தனை காசு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். அது பர்சனல் ஆகட்டும், இல்லை வந்து எல்லாம் ஒரு ஹோலாக ட்ரைவ் பண்ணுது. இங்கே எல்லாமே நம்ம நண்பர்களோட சேர்ந்து தான். அதில் யார் எஃபர்ட் அதிகமாக போட்டாங்களோ அவங்கள கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணி தான் ஆகணும். அதை சொன்னோம்னா ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை இல்லையா? இப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் தான் மேனேஜர் இருப்பார், நிறைய பேர் கீழே இருந்து வேலை மற்ற ரோலில் பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ரோலில் பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் ஈக்குவல் தான். பட் நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தானே. குடும்பத்திலேயே அப்படி தானே. நீ என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டேன், அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்பா அம்மாவே அப்படி தானே பார்ப்பாங்க. 4 குழந்தை 3 குழந்தை 2 குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை அப்பா அம்மாவை நல்லா கேர் பண்ணிக்குது, ஒரு குழந்தை கேரே பண்ணிக்கலினா அப்பா அம்மாவுக்கு எந்த குழந்தை மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும்? எந்த குழந்தைய பற்றி உன்னை பெற்றது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், உன்னை பெற்றது வந்து நான் ரொம்ப புண்ணியமாக பார்க்குறேன், கடைசியில் நீதாம்மா என்ன பார்த்தேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? எதுவுமே பண்ணாத குழந்தை போய் சொல்லுவோமாப்பா? அப்போ அந்த மினிமம் நியாயம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அது இருக்கணும். அப்படி இருக்கணும். நான் வந்து எங்கூட வேலை செய்கிற லீடர்ஸ்க்கெல்லாம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன வச்சுக்கிறேன்னா, ரியாலிட்டி உங்களுக்கு புரியும், நல்லது பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது என் குடும்பத்திலேருந்து என்னை சஃபர் பண்ணது எல்லா குடும்பத்துலேயும் இருந்து வரும். இப்போ ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு சமுதாயத்துக்கு வேலை செஞ்சு தான் பேசணுங்கிறது இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, எல்லாரும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? நம்ம வந்து இப்போ நம்ம நான் ஒரு பொண்ணு ஒரு லீடராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நிறைய நல்ல வேலை பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது கையெடுத்து கும்பலான்னு தோணும். சாமி இவ்வளோ வேலை நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தோணும். அப்போ ஆபியஸாக வந்து நம்ம வீட்லேயோ நம்ம அம்மாவோ நம்ம ஒய்ஃபோ நம்ம பொண்ணோ தப்பாக அவங்கள பற்றி பேசினா எனக்கு கோவம் வந்து அவங்கள்ட்ட நான் சண்டை போடுவேன். ஏன்னா என்னோட இருக்கிற லீடர்ஸ் அவங்கள பற்றி நீ என்ன இப்படி பேசுகிற, உன்னை விட அவங்க நிறைய வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லுவோம்ல. அதே தான் வந்து எங்கூட இருக்கிற லீடர்ஸ், அது ஃபீமேலாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிருந்தாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வந்து என் மேலே இருக்கிற அன்பு தான், அது ஒரு மரியாதை. இந்த ஒரு ஆள் என்னெல்லாம் நான் இழந்துட்டு இந்த வேலையை பண்ணுறேன்னு அவங்களுக்கு எவ்ரிடே தெரியும்ல. அதனால வந்து அவங்க பார்க்காம அவங்க அப்பா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க வீட்டுக்காரரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆள் இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை வேலையை பண்ணுறான்னு இவனுக்கு என்ன பிரயோஜனம், இவனை போய் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு கோவம் வரும்ல. எல்லாத்துக்கும் ஒரு மனசாட்சி இருக்குதுல்ல. எந்த இடத்துல ஒரு கொடுமை நடந்தால் நியாயத்தை கேட்கணும்னு எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது தோணும்ல. நம்ம கண்ணு முன்னாடி கொடுமை நடந்தால் நம்ம என்ன டிஎஸ் பண்ணுவோம்? வலி இருக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் துடிப்போம்ல டிஎஸ்.
கேட்கணும்னு தோணுமல்ல. அது குடும்பத்தில் வந்து ஒரு இதாக சொல்லும்போது அப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே. இப்போ நானும் சொல்லுவேன், நானும் வந்து என் நண்பர்கள் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். எஸ்பெஷலி என் ஒய்ஃப்கிட்டலாம் தப்பாக பேச மாட்டேன், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவேன். அப்படி தான் நம்மளாம் இருந்திருக்கிறோம். நிறைய இழந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது, பரவாயில்ல, இதெல்லாம் நான் வந்து இந்த மக்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு தான். சரியா? எப்போ கேட்டாலும் இதுதான், உனக்கு எனர்ஜி இருக்குது, யூத்தாக இருந்த நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற, உனக்கு படிப்பு இருக்குது, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய சம்பாரின்னு சொல்கிறேன். நிறைய சம்பாரிச்சாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய சம்பாதிப்பேன் இல்லையா? அப்போ எங்கே இருக்கும்போதெல்லாம் நல்ல எனர்ஜி இருக்கும்போதெல்லாம் ஏசல் அலுமினிலாம் பண்ணாமல் போயிட்டோம்னா இப்போ எப்படி போய் பண்ண முடியும்? இப்போ போய் பண்ணி இப்போ சொசைட்டியே எவ்வளோ மாறிச்சுன்னு பாருங்க. எங்கள் ஜென்ரேஷனில் போகிறதுனால எனக்கு இதெல்லாம் பாசிபிளாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு கூட்டத்தில் நீங்கள் கூப்பிட முடியாது. இப்படிலாம் ஒரு நல்லது பண்ணியெல்லாம் ஒரு கூட்டத்தில் நீங்கள் வச்சிருக்க முடியாது. இப்போ நல்லதே யாரும் பண்ணுறதில்ல. நண்பர்களுக்கு ஒரு 4 ஸ்டோரி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என் நண்பனுக்கு வந்து நான் அதை கொடுத்தேன், என் நண்பனுக்காக நான் காலேஜ் லீவ் போட்டு போய் இத்தனை ரிஸ்க் எடுத்து இந்த வேலை பண்ணேன், என் நண்பனுக்காக இத்தனை காசை நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பையன் படிக்க மாட்டேன், எனக்கே பணம் இல்லை, நான் 1000 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டவன், எனக்கு 1000 ரூபாய் கட்டுறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இன்னொரு பையன் வந்து படிக்க மாட்டேன் போறேன்னு சொன்னேன் கெமிஸ்ட்ரியில், நீ படிக்கணும், நீ போயிடக்கூடாது, நான் உயிரை கொடுத்தாது நான் பணம் கட்டுறேன், நீ இருன்னு கட்டி. நான் இப்போ சொல்கிறேன், உனக்கே பணம் இல்லடா, நீ எப்படா எனக்கு பணம் கட்டுவீன், நான் எப்படியாவது பண்ணுறேன், வெயிட் பண்ணுறான்னு போய் முக்கியமாக இருந்த நண்பர்கிட்டலாம் பேசி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, ஒரு சினிமா அப்போ இதே தான் சொன்னேன், ஒரு சினிமா பார்க்குறத கட் பண்ணிக்கங்கப்பா, ஒரு மாதத்துக்கு வந்து எத்தனை சினிமா பார்க்குறீங்க, ஒன்றை கட் பண்ணிக்க, ஒரு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, அந்த பையனுக்கு படிக்க வச்சு அந்த பையன் பிஎஸ்சி முடிச்சா அப்படி, கெமிஸ்ட்ரி படிக்க வச்சா அப்படி. இன்னைக்கு பார்த்தாலும் ரொம்ப எமோஷன் ஆகும், அப்படி அழுகுவா அப்படி. ஒரு சில நேரம்லாம் பேசும்போது இந்த படிப்பு நீ கொடுத்துன்னு சொல்லுவா அப்படி, இது நீ கொடுத்ததுடா மச்சி, இந்த படிப்பு நீ எனக்கு கொடுத்தின்னு சொல்லுவா அப்படி. அப்போ வந்து என்னன்னா, நம்மகிட்ட பணம் இருக்குன்னு அவசியம் இல்லை, மனசு மட்டும் இருந்தால் போதும், அந்த வழி பிறந்துடும், அதை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அதை போய் நான் போய் அப்பவே என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகாதீங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க, வேற ஏதாவது பார்ட்டி பப்புக்கெல்லாம் போயிடாதீங்க, கொஞ்சம் பணத்தை கொடுங்க, ட்ரிப்பெல்லாம் போகாமல் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, இந்த பையன் படிச்சிருவான்னு சொல்லும்போது நான் ஒரு 50 பேர்கிட்ட கேட்டிருப்பேன்னா 10 பேர் நீ கேவலமாக தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதனால கேவலமாக தான் பேசுவாங்க. 10 பேர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, 10 பேர் சைலண்டாக போயிருப்பாங்க, 10 பேர் வந்து பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன்னு இருப்பாங்க, 10 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் ரீச் பண்ண கவுண்ட் வந்து 50 பேராக இருப்பாங்க டிஎஸ். ஆனால் எனக்கு கொடுத்த உதவி செஞ்சவங்க 10 பேர். ஆனால் அந்த 10 பேர்கிட்ட வந்து ஒரு நல்லது வாங்கியிருக்காங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பேன். 50 பேர்த்த நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு பையனுக்காக. இப்படி தான் வாழ்க்கை இருக்கும். அதனால தான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, நேரம் இல்லைன்னுலாம் கிடையாது. இங்கே கொஞ்சோண்டு கொடுத்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணி விடுங்க. இது நண்பர்களால் கிரியேட் பண்ணன ஒரு எம்பையர் இல்லையா? இந்த டைனாசிட்டியை பெருசு பண்ணுங்க, உலகம் முழுவதும் இன்னும் ரொம்ப பெருசு பண்ணுங்க, நிறைய பேர்த்த பேரன்போட உள்ள கூட்டிட்டு வாங்க. அதை பண்ணி கொடுத்தீங்கனாலே இது போதுமானது. இங்கே எந்த ஹர்ட்டும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம், யாரு பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. நீ நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய சல்யூட், மனசார வாழ்த்துறோம். நிறைய பேர்த்தோட பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ அது இல்லாமல் மைண்டை பூரா வேற ஒரு இதுக்கு அடிக்ட் பண்ணிக்கிட்டு, நான் அதனால தான் வந்து எங்கேயும் இந்த ட்ரிப்பெல்லாம் பெருசா ஏன் நம்மளால போக முடியாதா? நம்மகிட்ட பணம் இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறதுலேயே போக மாட்டோமா? இல்லை வேற எதுவுமே மற்றவங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு ப்ரொஜெக்ட்லாம் பண்ணல. சம்பாரிச்சு பணத்தை சேர்த்து வைங்க, சிக்கனமா வச்சுங்க. செலவுங்கிறத அளவா பண்ணுங்க டிஎஸ். சரிங்களா? பணத்தை சேர்த்து வைங்க, பணம் ரொம்ப முக்கியம். பணத்தை கொடுங்க அடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு நிறைய பீப்புள் உங்களை தேடி வந்துருவாங்க. ஒருத்தனுக்கு அந்த காசை கொடுக்குற மனசு வந்துன்னு வச்சுக்கவே, அவள் நீ தான் கடவுள். ஏன்னா இது காசை வந்து சம்பாதிக்கணும் எத்தனை கஷ்டம், எவ்வளோ பொலிட்டிக்ஸ் நம்ம ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸில் வேலை செய்ய சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து அரசியலில் சம்பாதிக்க, இவங்க எல்லாரும் வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அடுத்தவங்களுக்கு, நல்லா இருக்கட்டும் நல்லபடியாருன்னு ஒருத்தர் கொடுக்குறான்ல. சரியா? அந்த மனசு தான் கடவுள். அந்த மனசு இருந்தால் போதும், எல்லாரும் உங்களை தேடி வந்துருவாங்க. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. சரியா? ஸோ ரியாலிட்டிங்கிறது இது. நான் வந்து பேச வேண்டியதில் உங்கள் மனசாட்சியோட தான். சரியா? நீங்கள் எதுவும் வாயிலெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். என்னை வந்து நோகடிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க டிஎஸ். எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணாங்கன்னு இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு மோசம் பண்ணவங்க, கெட்டது பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கேர் உங்களுக்கு கோவம் வரல? அவங்களை திரும்பி பழியெல்லாம் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டால் நீங்களாம் எங்க கூட இருக்கீங்கப்பா. சரியா? எனக்கு அந்த பழி வாங்குறதுல வந்து ஒரு விருப்பம் இல்லை. அது எனக்கு சின்ன வயசுல நான் அதெல்லாம் பண்ணினதில்லை. சரியா? நிறைய பேர் என்ன பழி வாங்கியிருக்கிறாங்க. நான் ஒன்று முன்னாடி புரியாமல் ஒன்று பண்ணிட்டா கூட அதை மனசில் வச்சு திரும்ப பழி வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்கப்பா. அது மேலே நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது என்னன்னா, இத்தனை பேர் கூட இருக்கிறீங்களா, பயந்துக்குவீங்கல்ல. இந்த ஆள்கிட்ட போய் ஏதோ ஒன்று தெரியாமல் இப்படி பண்ணதுக்கு இப்படி பண்ணி போட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இன்னைக்கு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குல்ல. எங்கூட இத்தனை பேர் இருக்காங்க, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு கடவுள் வந்து என்னை இத்தனை பேர்த்த கொண்டு சேர்த்திட்டாங்க, அதனால அதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது நம்பிக்கையும் இல்லை. எனக்கு யாரோ நல்லா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். எனக்கு மன்னிக்கிற மனசு தான் இருக்குது, ஏன்னா எங்கூட அத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால. சரியா? யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நிறையா ஹேட்டு, நிறையா ஹர்ட்டு, நிறையா போட்டி பொறாமையில் பேசுனது,
அப்படின்னு அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டாங்க. நான் வந்து சம்பாரிச்ச மக்கள்லாம் யாருன்னா, நான் இப்படி ஒரு வேலை செய்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்த்து பிடிச்சி போய் வந்தவங்க ஒன்று. இன்னொன்று என்கிட்ட நேரடியாக ஒரு உதவி பெற்றவங்க, இல்லைன்னா நான் அவங்ககிட்ட உதவி பெற்றிருப்பேன் என் நண்பர்களுக்காக. அவங்க எனக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஏசல் அலுமிக்கு அவங்க தான் கூட இருக்காங்க. இது ஒரு மிக்சடு க்ரௌடு. இது எப்பவுமே வந்து நீங்கள் இவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒன்றுமே எடுத்துக்காமல் பண்ணுறவங்க இருப்பாங்க, நிறைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இது மிக்சடு க்ரௌடு, இப்படி தான் போயிருக்குது. இது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். இது எல்லா இடத்துலையும் இழந்து ஒவ்வொன்றும் இழந்து தான் நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மற்றபடி வந்து அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறக்கு அடுத்தடுத்த குட்டி பசங்க பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்ண தான் ட்ரை பண்ணுறோம், சொல்கிறோம், இதை பற்றி பேசுகிறோம். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இருங்க. இந்த வேலையவே ஒரு சமுதாய பொறுப்பாகவே நம்ம ஆக்கிக்கலாம். எந்த வேலை பார்த்தாலும் சரி, என்ன அதில் என்ன இருக்குது, நல்லது தானே பண்ண போகிறோம். எந்த வேலை பார்த்தாலும் அப்புறம் மைண்டு பூரா இந்த ஒரு கார் இருக்குதுன்னா, இந்த ஊருக்கு இந்த கார் தேவைப்படுது. இப்போ நம்ம ஊரில் என்ன கார் நம்ம வச்சுருந்தோம், இதெல்லாம் வந்து கேரை வந்து டிஃபைன் பண்ணல. இதுதான் கேர்லாம் டிஃபைன் பண்ணல. ஒரு கார் ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு என் லைஃப்லேயே ஒரு ஆம்பிஷன் 21 வருஷம் வேலை செஞ்சது இப்படி ஒரு காரை வாங்கி ஓட்டணும் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சமுதாயத்தை கெடுக்கிற வேலை. அது புரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அப்போது இதை சொல்லி கொடுத்தோம்னா பாதி பேர் நியூட்ரலாக இருக்கிறவங்க ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ, நம்ம அதை வாங்கி ஓட்டினா ஒன்று இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இது எக்ஸைட்மெண்ட் கொஞ்ச நாள் தான், சரியா? ஆனால் இதை வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒருத்தங்கிட்ட வந்து விதைக்கிறோம் பார்த்தியா? அந்த தப்பானதை வச்சு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சமுதாயமே. செல்ஃப்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டோம்ல, அப்புறம் என்ன சந்தோஷம் இருக்கும்? இந்த மனுஷனுங்கிறது ஒன்றா அப்படி ஒன்றா இருந்து வாழ்றதுக்கும், அன்பாக இருக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழிச்சிக்காமல், ஹர்ட் பண்ணிக்காமல், துரோகம் பண்ணிக்காமல், மெயினாக அதை அப்படி இருக்கும்ல. பணம்னு போய் ஷார்ட் கட்டுன்னு எத்தனை பேர் பணத்தை விட்டுருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? அப்படி எதுக்கு நம்மளுக்கு அந்த பெரிய பணம்? நம்ம என்ன ரூலாக பண்ண போகிறோம்? நம்ம இருக்க வரைக்கும் ஒரு நல்ல வேலையை செஞ்சு விட்டு ஆத்மார்த்தமாக ஒரு வாழ்க்கையை, கடவுள் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு நம்ம போய் செத்து போயிடுவோம்ல. அவ்வளோதானே இந்த வாழ்க்கையோட பர்பஸ், அவ்வளோதானே. வந்ததுக்கு ஏதோ 1-2 பிள்ளை பெற்றுட்டு போட்டு போகிறோம், இல்லைன்னா அதுவும் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்காம தான் சரி, ஓகே, அவங்க வீட்டில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கல பிள்ளையும் சரி, பசங்களும் சரி. அப்போ அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில நேரம் எமோஷனாக கூப்பிடுவாங்க, நான் அவங்க கால் மிஸ் பண்ண மாட்டேன், உடனே எடுத்துருவேன். பையன் பசங்கள்லாம் அப்படி என்கிட்ட கேட்டால் அப்படி எனக்கெல்லாம் வேறு என்னடா சோர்ஸ் இருக்குது மச்சி அப்படிங்கும்போது, உனக்கு தான் ஏசல் ஹோமேஜ் கட்டுறமே, உன்னெல்லாம் அப்படி விட்டுருவோமாடா, நீ ஏன் வந்து கல்யாணம் இல்லை குடும்பம் இல்லைன்னு நினைக்கிற? உனக்கு ஏசல் இருக்கிற பிள்ளைகளும் உன் பிள்ளை தானே, பெத்தா தான் பிள்ளையா, வளர்த்துனா பிள்ளை கிடையாதா? அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு இது கிடையாதான்? அப்படி தான். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. என் மெயினாக வந்து இதில் வச்சுருந்தது வந்து, நீங்கள் பண்ணலையா, நீங்கள் எதுவுமே இதை பற்றி பேச வேண்டாம், அவ்வளோதான். நான் வந்து ஃபீட்பேக், அப்புறம் ஒரு சிலர்ப்பா வெளியில் இருக்கிறாங்க, ஏசல்லே இல்லை, அவங்க வந்து நெகட்டிவ் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன், நான் வந்து சஜஷன். எதுக்கு உங்கள் சஜஷனு? உனக்கு இது என்னன்னே தெரியாது, ஒரு கிராஃப்ட் இல்லையா? உனக்கு இது என்னன்னு கூட தெரியாது, ஏசல்னா என்னன்னே தெரியாது, அலுமினியம் என்னன்னு தெரியாது, அங்கே என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. ஒரு நாலேஜே இல்லாதவங்க அதை பற்றி நீங்கள் எப்படி தப்பு தானே சொல்லுவீங்க? இன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க? அப்போ நீ ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு ஒரு அக்கறையில் நல்லபடியாக சொல்லி ஒரு குறைய சொன்னால் திருத்திக்கலாம். நீ போட்டி போறாமல அசிங்கப்படுத்தணும், ஹர்ட் பண்ணினா நாங்கள் ஹீல் ஆகி ரெடியாக இருக்க நாங்கள் 3 மாதம் ஆகும். நீ ரொம்ப மோசமாக எங்களை ஹர்ட் பண்ணினா, எங்கள் லீடர்ஸை ஹர்ட் பண்ணால் அவங்களாம் ரெடியாக இருக்க டைம் ஆகும். நான் ஏன் கேட்கணும்? ஒரே ஒரு கட்சி தான் நம்ம நாட்டில் இருக்கா? எத்தனை கட்சி இருக்குது? பாதி பேருக்கு இது பிடிக்கும், பாதி பேருக்கு அது பிடிக்கும், அப்படி தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு பிடிக்கிறவங்க உள்ள இருக்கட்டும், பிடிக்காதவங்க வெளியில் போய் அங்கே பிடிச்ச மாதிரி வாழட்டும் இல்லையா? நம்ம இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லல, நாங்கள் நல்லது தான் பண்ணுறோம். ஒரு புது ஆர்கனைசேஷன் அப்படி தான் இது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லாகிறக்கும், நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்னு பார்க்குறக்கும் புரிஞ்சுக்கிறக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமை தான் வேணும். எங்கேயோ கொண்டு மணிக்கணக்கில் தேவையில்லாதுக்கெல்லாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஏன் கொஞ்சம் பண்ணக்கூடாது? அப்புறம் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், எனக்கு நிறைய விஷயம் ஓப்பனாலாம் இங்கே பேச முடியாது. உங்களுக்கு தெரியும் டிஎஸ், உங்களுக்கு தெரியாத என்ன இருக்குது இல்லையா? யூ நோ ஆல் ஆஃப் தட். மனசாட்சியில் வந்து என்னதான் பேசினாலும் ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியாது. எல்லாரும் எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? அது வந்து அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இங்கே கொடுங்க. அப்புறம் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். எல்லாத்தையும் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு $100 தூக்கி கொடுத்துட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது. கடவுள் நம்மளை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நீ $100 தான் கொடுப்பியா? நீ கொஞ்சம் நேரத்தையும் கொடு. ஏன் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல கடவுள் ஏன் வச்சாரு? அது உங்கள் ஸ்மார்ட்னஸாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் டேலண்ட்டாக இருக்கலாம். இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாருல, அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க, மற்றவங்களுக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு நல்லது பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கெல்லாம் நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் எல்லாரும் காரணம் தான். அதில் உள்ளே வந்துருந்துட்டு இந்த வேலை செய்ய முடியாதவங்க காசு கேட்பாங்க டிஎஸ், அது எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம், இது வரைக்கும் யாருக்கு இல்லைன்னா சொல்லலை.
அப்போது தொடர்ந்து 2வது டைம் 3வது டைம் கேட்டுட்டு ஒரு சிலர் வந்து கான்ட்ரிபியூஷனாக பிரச்சனை இல்லைங்க, திருப்பி கேட்க மாட்டோம். கடனாக வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுக்கணும்ல டிஎஸ். ஒரு பொண்ணுக்கு வந்து 1 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், 2 வருஷம் கழிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு 3 கல்யாணத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்கிச்சுன்னா கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம போய் கேட்குறோம், நீ கொடுக்கணுமல்லப்பா இப்படி சொன்னேன்னு கேட்டால் போய் தப்பாக வெளியே பேசுறது. இந்த மனுஷங்க தானே இதெல்லாம். அப்போ அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் நார்மல் தானே. அவங்கள வந்து நம்ம ஜஸ்டிஃபைலாம் பண்ணல. சரியா, நீ வாங்கின கொடு, கான்ட்ரிபியூஷன் வந்து பிரச்சனை இல்லை, எமர்ஜென்சி ஹெல்ப்னா உனக்கு வட்டி இல்லாமல் ஒரு கடனாக கொடுத்துருக்குறோம், வட்டி வாங்கிக்காமல் இருக்கிறோம். மெயினாக வந்து என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வட்டி வாங்கிக்கல, வட்டிக்குன்னு பணம் கொடுத்ததில்லை. 21 வருஷம் வேலைக்கு வந்தாச்சு. பேங்க்கில் ஏதாவது பணம் இது இருந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கும் போதோ இல்லை எதுக்காவது ஒரு டிரான்சாக்ஷன் டைமில் வட்டி வந்துட்டா கூட அந்த வட்டி நம்ம கான்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நான் எந்த வட்டி பணமெல்லாம் 1 ரூபான்னு எடுத்துக்கிட்டது கிடையாது. சரியா, அதுக்காக வட்டி தொழில் செய்கிறவங்க தப்பாலாம் பேசல. நான் வாங்கிட்டது கிடையாது, எங்கள் அப்பா கடன்லேயே இருந்தாங்க, அதனால அந்த ஜென்ரேஷன்லையும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வாங்கலின்னு அப்பா சொல்லுவாங்க, அவங்களும் விற்று தான் செலவு பண்ணிக்கிறாங்க, அது ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு 3 ஜென்ரேஷன் அவங்களே என் பையன்கிட்ட சொல்லிட்டு நீ வட்டியெல்லாம் வாங்கக்கூடாது சாமின்னு சொல்லியிருக்கேன். வட்டி பண்ண நம்மளுக்கு வேண்டாம், என்ன வருதோ அது அளவான வாழ்க்கை, ஒரு கண்டென்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்தா போதும். நம்ம பெருசாக போய் என்னத்தை பண்ண போகிறோம்? ஒருத்தர் நல்லது பண்ணுறான்னா இந்த நாடு வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாடு வந்து அவங்கள உருவாக்கணும், பெருசாக்கணும், இதெல்லாம் பண்ணணும். நாடே பலவீனப்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன இருக்க வரைக்கும் நல்லதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. நம்ம பெருசாக போய் நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா? இதுக்கு மேலே பெருசாக ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சின்ன பையனா, அம்மா எல்லாம் எங்கேயோ இருந்து ஒவ்வொரு இடத்துல மேலே வந்து இவ்வளோ நல்லது பண்ணியாச்சு. இப்போ திரும்பி பார்த்தா எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அது அந்த டேட்டா பூரா எல்லாம் ஒயிட் பண்ணியில் பண்ணுது, அந்த டேட்டா பூரா இங்கே இருக்குது, அதை பூரா எடுத்து பப்ளிஷ் பண்ணாலே போதுமானது. அது பண்ணியிருக்குது நிறையா. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒரு தீபாவளிக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், இன்னொரு பையன் கல்யாணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி எவ்வளோ முடியாதவங்களுக்கு எத்தனை பண்ணுது, கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ பண்ணுது இல்லையா? எவ்வளோ பொண்ணுங்க பசங்க ரிஸ்க் எடுத்து வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க, 500 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்குது, எல்லாமே பண்ணுறோம்ல, ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது போதுமானது, ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது. எங்கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இத்தனை வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய பேக் போன். தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டுப்பா. நான் எங்கூட இருக்கிற லீடர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். சில நேரம் உங்கள் வீட்டிலலாம் சேலஞ்சஸ் இருக்கலாம், ஹார்ட் டைம்ஸ் இருக்கலாம், அது எங்கள் வீட்லேயும் நடந்திருக்குது. என்னையும் சோதிச்சு இவன் இவ்வளவுதான், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் விடுவாங்க. சரியா, அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப சப்ரஸ் பண்ணாங்க, நீங்கள் வெளியே போய்க்குங்க, நீங்கள் இருக்க வேண்டாம். சரியா, நீங்கள் போய் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக பாருங்கள். வேலை செஞ்சு கொடுத்த வரைக்கும் பெரிய நன்றி. சரியா, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இப்படி ஒரு முக்கியமான ஒரு லீடர் நம்ம இருந்தோம்னா நம்ம டவுன் ஆகும். அடுத்து இன்னொரு லீடர் நான் வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து நல்லா இதெல்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸ்போஷரை கொண்டு வந்து ஐ ஹேவ் டு க்ரூம் தெம். அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு வர எனக்கு டைம் ஆகும். இன்னொரு லீடரை கொண்டு வந்து ஒரு டீமை ரன் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ அது பரவாயில்ல. யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த உங்கள் பர்சனல் பிரச்சனை வந்து யாராவது விட மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டாங்க, தாராளமாக நீங்கள் போய் உங்கள் லைஃப்பை பாருங்கள். நான் யாரையும் இழுத்தெல்லாம் பிடிக்கல. சரியா, என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பேன், அவ்வளோதான். இந்த ஜேர்னியில் நிறைய நல்லவங்களையும் சந்திச்சிருக்கேன், நிறையா கெட்டவங்களையும் கெட்டது பண்ணுங்களேன். கெட்டவங்க யாரும் இல்லை, பட் கெட்டது பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்களையும் நான் மன்னிச்சாச்சு. அவங்க எப்படியோ அவங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து இது ரொம்ப பர்சனலாக இருந்தாலும் சொல்கிறேன். இந்த நெஞ்சையெல்லாம் நிறைய பேர் குத்தி கிழிச்சிருக்காங்க டிஎஸ். தாய்ப்பாலையும் அவன் குடிக்கல, உனக்கு சக்தியே இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நானாக வந்து எங்கள் அம்மாவை கொன்னேன் இல்லையா? அது 2 மாதத்தில் ஏன் மருந்து குடிச்சு ஏன் சூசைட் பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் எனக்கு கிடைச்சப்ப அப்போ நான் வந்து ரன்னிங்கெல்லாம் ஒன்றா நான் தோற்று போயிடும்னு சொல்லுவாங்க. நான் வந்து பெருசாக ஓடி ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கபடி ஆடும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பாடி பில்டிங் பண்ணும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் படிக்கும்போது இவன் இதை படித்து பெருசாயிருவான்னு சொல்லுவாங்க. எம்சிஏ படித்தா கூட இங்கே படித்து இவன் இதாயிருவானும்பாங்க. இவன் இந்த கம்பெனி விட்டா அப்படி இப்படி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் எங்கே வரணுமோ கடவுள் கொண்டு சேர்த்திட்டாரு. சரியா, நான் வந்து இன்னைக்கு இந்த இடமே வந்து நான் ரொம்ப பெருசாக தான் பார்க்குறேன். உழைப்பு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், என்ன இருக்கலாம், இருந்தாலும் கடவுளோட பிளஸிங் இருக்குது. சரியா, ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரியா, இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நான் நம்புறேன். நான் எதுக்கு போவேன்னா எங்கூட இருக்கிறவங்க காப்பாற்றுறக்காக போவேன், எங்கூட இருக்கிறவங்களுக்காக போராடுறக்காக போவேன், எங்கூட இருக்கிறவங்களுக்கு 4 நல்லது பண்ணுறக்காக போவேன், எங்கூட இருக்கிறவங்கள நேசிக்கிறதுனால நாங்கள் போவேன். சரிங்களா, அதுவும் இன்னொன்று வந்து என்னென்னா, என் பையனை வந்து அவனுக்கு வந்து படிப்பு தான் பெருசுன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து 9th 10th 11th 12th இந்த 3 வருஷம் பார்த்தா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அப்படி 100 பண்ணுற அப்படி 200 பண்ணுற அப்படி முதல்ல ஒரு வருஷம் டென்னிஸ் விளையாட அப்படி தான் நல்லா பண்ணுற அப்படி 3 வருஷம் பண்ணுற அப்படி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயிட்லாம் பண்ணுற அப்படி, வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுற. இதெல்லாம் எதுக்கு பண்ண சொன்னேன்னா, நீ வந்து அவனுக்கு நீ ஒரு படிச்சு தான் வேலைக்கு போகிற, உனக்கு கெரியர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸோ இதெல்லாம் இது கிடையாது. உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, அது எப்படி வர முடியும் உங்களுக்கு தெரியும், அதில் என்ன நடக்க முடியாது. என் பையன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷனுக்கு போயிரு. ஆனால் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ உடஞ்சு போனீங்கன்னா உன்னை திரும்ப ரீபில்டு பண்ணுறதுக்கு நீ தான் பண்ணணும். ஒரு சில நேரம் நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு சில நேரம் யார் இருக்க மாட்டாங்க, நீ தான் பண்ணணும். அதுக்கு நீ நிறைய ஓடு.
சின்ன வயசுலேயே ஓடு, சின்ன வயசுல வெயிட்லாம் தூக்கு, சின்ன வயசுலேயே உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ. இதெல்லாம் நீ பண்ணினா ஒரு இடத்துல உடஞ்சினா உனக்கு வந்து நீயே வந்து உன்னை வந்து ஒரு அத்லெட்டர் மாதிரி. இப்போ நம்ம ரன்னிங் ஓடும்போது, லாங் ஜம்பெல்லாம் ஓடும்போது தொட்டை தட்டிட்டு ஓடுவோம். அப்படி ஒரு தட்டிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு ஓடி போய் ஜம்ப் பண்ணுவோம். நான் லாங் ஜம்ப்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், 100, 200 4 ஈவெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிச்சு காலேஜ் இதெல்லாம் வரும்போது, அப்புறம் கபடி விளையாண்டு கபடி எல்லாம் விளையாண்டு நல்லா அக்ரஸிவாக விளையாண்டு இந்த காலேஜ் எல்லாம் வரும்போது ரொம்ப சூப்பராக விளையாண்டு அப்படி பண்ணும்போது பாடி எல்லாம் பில்டு பண்ணும்போது அப்புறம் என்னால் லாங் ரன்னிங் 400 ஓடி இருக்கேன். லாங் ஜம்ப் 400 ஷார்ட் புட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ ஈவெண்ட்டை மாற்றினேன், காலேஜில் மாற்றினேன். அப்புறம் அந்த யூஜியோட முடிஞ்சது. நிறைய விஷயம் வந்து அதுக்கு தான். இப்போ பையன்கிட்டலாம் சொல்கிறது வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால இதை தான் நீ கெரியர்லாம் கிடையாது, கிளப்பில் போடல. நீ ஸ்கூலில் வந்து நம்பர் 1 நம்பர் 2 எவ்வளோ வர முடியுமோ நீ வந்துக்க தம்பி. இதெல்லாம் எதுக்குன்னா நீ இதுக்கெல்லாம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நீ ஸ்ட்ராங் ஆயிடுவேன். மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி உன்னை லைஃப்பில் எதுவுமே பிரேக் பண்ணாது. பண்ணினால் நீ ரெக்கவர் ஆயிடுவேன். அதுதான் அத்லெட்டரோட மைண்ட் செட். அதுதான். நீ ஓடு தம்பி, நீ நல்லா பண்ணு தம்பி, எக்ஸசைஸ் பண்ணு தம்பி, நீ ஸ்ட்ராங்காக இரு தம்பி, உன் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், நீ சரியாயிருவீங்கிறதா. நீங்கள் இது எல்லா குழந்தைகளும் சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்பில். அவங்களுக்கு டைவர்ஷன் கூட வராது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண போய் டயர்டாகி தூங்கிடுவான். நல்லா படி தம்பி, இப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இங்கே யூஎஸ் வந்த புதுசில் நான் வந்து காலேஜ் யூஜி வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் விளையாண்டுருக்கிறேன். அப்போவே சொசைட்டிக்கு இருந்துச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால எனக்கு டைம் கிடைக்கல. யூஎஸ் வந்தோடனே கொஞ்சம் பேர் விளையாண்டாங்க. ஒரே டைம் கிரிக்கெட் விளையாட போனேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னார். அவர் வந்து ஸ்டிக் விஷ் தான் நடப்பார். அப்போ சொன்னார், நான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி சுமாராக விளையாடுவேன், ரொம்பலாம் பெரிய பெஸ்ட்டாக விளையாடல. அப்போ விளையாடும் போது அவர் சொன்னார், என்னாலலாம் விளையாட முடியாதல்ல அப்படின்னாரு. என்னாலலாம் விளையாட முடியாதல்ல, நான் போகிறேன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு வரும்போது நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு சொல்லும்போது என்னாலலாம் விளையாட முடியாதல்லன்னு சொன்னார். அதுதான் டியர்ஸ், அப்படியே அந்த மைண்டை அப்படியே மாற்றுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு நான் விளையாடல. அன்னிலிருந்து நான் விளையாடவே இல்லை. ஒரே டைம் தான் யூஎஸ்ல விளையாண்டுருக்கிறேன். 15 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு கேம் போய் விளையாண்டதில்லை. இங்கே எத்தனையோ பேர் டென்னிஸு, டேபிள் டென்னிஸு, கிரிக்கெட்டு, வாலிபாலு, ஃபுட்பாலு, டான்ஸு, பாட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்கல்ல. ஒரே நாள் மட்டும்தான் கிரவுண்டுக்கு போய் பார்த்துருக்குறேன். ஒரே நாள் தான் விளையாண்டுருக்கேன். அது சும்மா கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். இந்த நண்பர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு எனக்கு உரைச்சிருச்சு. ஓகே, இந்த சொசைட்டியில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் போய் விளையாண்டு என்னத்தை பண்ண போகிறேன்? இந்த நாட்டுக்காக உழைச்சா போதும், மக்களுக்காக உழைச்சா போதும். எல்லா நேரத்தையும் இங்கே தான் கொட்டியிருக்குது. எனக்குன்னு ஒன்றெல்லாம் பெருசாக பண்ணிக்கல. உங்களோட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம். இங்கே நிறைய பேர் நல்லது இது பண்ணுங்களா, மக்கள் யாருமே பார்த்துக்கல. யாரும் என்னோட தாட்டு. எந்த ஃபீல்டாக வேணா இருக்கட்டும். அதனால் எனக்கு வந்து மக்கள் வந்து நல்லதை நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்பிக்கை வந்துடும். பண்ணலினா பரவாயில்ல, ஒரு லிமிட்டட் சர்க்கிள் நல்லவங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. பார்த்துக்காட்டிட்டு என்ன இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் பாட்டில் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், குழந்தைகளை பார்த்துக்கிறேன், முடிஞ்ச காசை 4 பேருக்கு கொடுக்குறேன், முடிஞ்ச நேரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். யாருமே நீ பார்த்துக்கலையே, ஆனால் அது யாரும் செத்து போட்டு போகிறேன், செத்துட்டு போகிறேன். இவ்வளவு தானே. இதில் என்ன இருக்க போகுது? எப்படி இருந்தாலும் உயிர் சாக போகுது. யார் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, மருந்து போட்டா என்ன, போடாட்டி என்ன, இல்லையா? உன்னை கோத்ரூ பண்ணி தான் சாக போகிறேன், நான் கோத்ரூ பண்ணி செத்துட்டு போயிட்டு போகிறேன். அவ்வளோதானே. நான் மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சார், நாட்டுக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காரு. சின்ன வயசுலேருந்து இந்த லோடெல்லாம் எடுத்திருக்காரு. இவ்வளோ நல்லதை சொல்லியிருக்காரு நாட்டுக்கு. இவ்வளோ இப்போ நம்ம வெறும் பேசுகிறதோட மட்டும் இல்லை, செயல் இறங்கி செய்கிறோம்ல வேலை. வெறும் பேசிட்டு மட்டும் இந்த கருத்தை மட்டும் கூட கொண்டு சேர்த்திட்டு விட்டுட்ட மாட்டியாஸ் நீங்கள் யோசின்னு சொல்லி இல்லை. இறங்கி நிறையா வேலை உங்களுக்கு செஞ்சுருக்குது, இல்லையா? இந்த சமுதாயத்துக்காக செஞ்சுருக்குதே. அதனால பேச மட்டும் இல்லடா, வேலை செஞ்சுருக்காங்க, நிறைய நல்லது பண்ணிக்கிறாங்க, நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு ஒரு அந்த நட்புங்கிறத ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அவரோட இருந்த அத்தனை பேர்த்தையும் நல்வழிப்படுத்தியிருக்காரு. அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, அது போதுமானது. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் தான். ஒரு பெரிய லார்ஜர் இத்தனை குடும்பம் கூட இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நல்லது பண்ணி கெட்டது பண்ணா பிடிச்சிடலாம். நல்லது பண்ணி நல்லதை சொல்லி அதை அவங்க கிரிட்டிசிசம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க தப்பாக சொன்னாங்கன்னு இதெல்லாம் நீ சொல்லாதீன்னு சொல்லி அவர் ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சு இப்படி தானே எல்லாம் போயிருக்குது. பரவாயில்ல, கடவுள் வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக மாற்றுவார். எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. நிறைய யோசிங்க. கண்ணில் பார்க்குறது எல்லாமே உண்மை இல்லை, சரியா? இது கண்ணில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா கூட அதெல்லாம் உண்மை இல்லை. ஃபேக்கான வார்த்தைகளை பேசினா உண்மை இல்லை. உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசினா அது உண்மை இல்லை. அவங்க நடிக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. எப்படி ஒரு ஹியூமன் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தானே நானும், இல்லையா? ஒரு ப்ராசஸ், ஒரு வேலையை ரொம்ப வருஷமாக செஞ்சோம்னா அது மாற்றும். எனக்கு அந்த கைண்ட்னஸ் நிறைய இருந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கிற வழி எனக்கு புரியும். அதனால நான் அதை எடுத்துக்குவேன். அதனால எனக்கு தெரியும், ஓகே இப்படிலாம் இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுவேன். நம்மளை யாருமே கேட்டதில்லை, கல்யாணம் பண்ணிக்கின்னு கேட்டதில்லை, குழந்தை பெற்றுக்குன்னு கேட்டதில்லை, 2வது குழந்தை பெற்றுக்குன்னு சொன்னதில்லை, வீடு இப்போ தான் சொன்னாங்க. பட் வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு படித்து நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும்னா சொன்னதில்லை. இதை நான் எல்லாத்துக்கும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றுமே இல்லாத பசங்களுக்கு யாராவது சொன்னா தான் உண்டு. அது கூட நிறைய பேர் சொல்ல. அதனால தான் பாண்டியன் ஸ்பெஷல்.
பாண்டியன் ஏன் ஸ்பெஷல்னா இதனால தான். சரிங்களா? நம்மளா ஒரு அறிவு நம்ம கற்றுக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இன்னைக்கு கூட எனக்கு தெரியாத நிறையா இருக்கும்ல. உங்களுக்கு தெரியாது, எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஒரு ஷேரிங் இருக்கணும்ல, ஒன்று சொல்லணும்ல. இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறத பற்றி யோசிங்க அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து என் தங்கச்சிக்கு இருந்து குழந்தை இறந்து போயிடுச்சு, இப்படியெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் ஒன்று யோசிங்க. 2 குழந்தைக்கு தான் சேஃபாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். உங்களை மாதிரி ஆளுங்க வந்து தனியாக இருந்தே வாழ்ந்துட்டீங்க, அதனால இன்னொன்று இருக்கணும். நீங்கள் ரொம்ப பையன் அடிக்டடாக இருக்கீங்க, ஒரு குழந்தைன்னு. அதனால் அது அவனை நல்வழிப்படுத்தாது. இவ்வளோ இவ்வளோ பொசசிவ், இவ்வளோ அடிக்டடாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அவர் அப்பா இப்படிலாம் சொல்லி மாற்றுறாங்க. ஒரு நண்பனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துன்னு பாருங்கள் லைஃப்பில். ஸோ அதை பண்ணுங்கள். மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பணம் வாங்கிட்டுலாம் ஏமாற்றாதீங்க. அது நீங்கள் பிஸ்னஸில் போட்டாலும் சரி, இல்லை எதில் போட்டாலும் சரி, நண்பர்கிட்ட பணம் வாங்கினா அதை ஏமாற்றக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவ். யார்கிட்ட வாங்கினாலும் ஏமாற்றக்கூடாது. நண்பர்கிட்ட பணம்லாம் வாங்கி இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் நட்பு கெட்டு போயிடும். அப்புறம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? நான் நட்பை கெடாமல் வச்சதுனால இது பாசிபிள். என் நண்பன் முக்கியம் அப்படிங்கிறனால இது பாசிபிள். சரியா? எந்த ஒரு ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தனால இது பாசிபிளாக இருந்துச்சு. இப்போவும் வந்து ஒருத்தரை நான் அப்பப்போ இழந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நல்ல லீடர்ஸை நான் உருவாக்குவேன். அவங்க ஃபேமிலி வந்து அதை சப்போர்ட் பண்ணாமல் எங்கிட்ட வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சரியா? நல்லது பண்ணுறதுக்கு தான். அவங்க ஒன்றும் பெருசாக இல்லை. மேபி வீக்லி 1 hour ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை 2 hours ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி தான். அதுக்கு அவங்க விட மாட்டாங்க ஒரு சிலர்லாம். பரவாயில்ல, சரியா? நீங்கள் விட வேண்டாம். அப்படி உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா டிஎஸ் நீங்கள் போய் நிம்மதியாக போய் உங்கள் லைஃப்பை பாருங்கள். சரியா? எனக்கு இது வரைக்கும் எல்லோரும் வேலை செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை மனசாட்சியை தொட்டு கடவுளை தொட்டு இந்த நாட்டு மக்கள் மேலே இருக்கிற ஒரு அன்பில் இவ்வளோ பேர் எங்கூட இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி சொல்கிறேன். சரி, இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போனவங்க எல்லாத்துக்கும். சரியா? எனி டைம் நீங்கள் வரலாம். இந்த டோர் ஆல்வேஸ் உங்களுக்கு ஓப்பன் தான். நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். கவலையே படாதீங்க. சரியா? ரொம்ப நேரம் ஆச்சுன்னா உள்ளே போகிறேன். இதை உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு டியர். இப்போ அது ஹீட்ரு போட்டதுனால இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, கூறக்கு நல்லா இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் குளிர் அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், ஆர்கியூ பண்ணுறவங்கள்ட்டலாம் பேசாதீங்க. நிறைய பேர் புரியாமல் இருக்கும், அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. ஆனால் உங்களை வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கு எனக்கு இன்னொரு லீடர் சொன்னாங்க நம்ம இதில். அவர் வந்து சொன்னார், கேஆர் இந்த மாதிரி சொல்கிறாங்க கேஆர், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில். நான் சொன்னேன் என்னென்னா, ஒன்றும் அவங்களுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணுறனே தெரியாது. ஒரு 55 ஈவெண்ட் பண்ண முடியல இந்த வருஷம். அதை தமிழில் வந்து ஒரு லீடர் பண்ணியிருக்காங்க வீடியோ, நான் இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே இருக்குல்ல, அதை போய் பாருங்கள். மனசஜி தொட்டு கேளுங்க, இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா, இல்லை பண்ண முடியுமா, ஏன் நம்ம பண்ணுற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இப்போ பண்ணுறவங்கள வந்து இப்படி மோசமாக சொல்லக்கூடாதுல்ல அப்படின்லாம் தோணுச்சுன்னா பாருங்கள். இல்லை பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் தாட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பயந்துக்க வேண்டியதில்லை. ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் பார்த்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதாவது சொல்லிட்டா தான் நம்ம யோசிக்கணும். மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணா இன்னும் பேசிட்டோம். இப்போ என்ன கஷ்டம்? அதனால் அவங்க அவங்க பாட்டில் பேசிட்டு போயிட்டு போகிறாங்க, பேசிகிட்டே இருந்துட்டு போகிறாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு லைஃப் ஷார்ட்னு புரிஞ்சிடும். அவங்க இப்படி பேசிட்டே இருக்கனால அவங்களோட யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லவங்களோட இங்கே வருப்பா, இந்த காலத்தில் இந்த உலகத்தில் ஒரு கெட்டது பண்ணுறவங்க கூட அவனுக்கு யார் தெரியுமா ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைப்பான்? ஒரு நல்லவனை தான் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைப்பான். அவன் எவ்வளோ வேணா பண்ணிட்டு அவன் எங்கே எமோஷன் ஆவான்னா அவன் நல்ல நண்பனை இழக்கும்போது, அவன் ஒரு நல்ல மனுஷன் இழக்கும்போது, ஏன்னா இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்படி அவ்வளோ ஹைலி டிமாண்டட் குவாலிட்டி வந்து ஒரு நல்லவனாக இருக்கிறது தான். நீங்கள் எல்லாருமே நல்லவங்க தான். கொஞ்சம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறோம். நல்லா உன்னை தேடி ஓடி இருப்போம்ல, இப்போ ஏன் வந்து அதில் ஸ்டிக் ஆக மாட்டேங்கிறோம்? வாழ்க்கை வந்து அந்த எமோஷன் மாறிக்கிட்டே வருது இல்லை இல்லையா? நம்ம காலையில் இருந்தாலும் மத்தியானம் கிடையாது, மத்தியானம் இருந்தவங்க சாயந்தரம் கிடையாது இல்லையா? இப்படி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து மாறிக்கிட்டே வருது. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வாங்க, நாட்டு மக்களை முன்னுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கப்பா. சரியா? அந்த எண்ணம் மனசுலேயும் இருக்கட்டும். யாராவது கண்ணு முன்னாடி ஏதாவது கஷ்டப்பட்டா நான் ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு எண்ணம் இருக்கட்டும். சரியா? இது வந்து மனசில் ஓரளவுக்கு செட் பண்ணிக்கங்க. இந்த படிப்பு நீங்கள் எங்கே வேணால் போய் படிங்க, ஐஐடியில் படிங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிங்க, எங்கே வேணால் படிங்கப்பா. நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, சாதாரணமாக படித்தாலும் சரி, காலேஜில் படிக்காமல் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து படித்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச நல்லா நான் மற்றவங்களுக்கு பண்ணுவேன்னு. ஏன்னா எல்லோரும் மனுஷங்க இல்லையா? நிறைய பேர் வந்து படிக்கிறக்கும், ஒர்க் பண்ணுறக்கும், வாழ்கிறக்கும் கஷ்டப்படுறாங்க பேசிக்காகவே. அவங்களுக்கு அவ்வளோ நான் இருப்பேன்னு மட்டும் நம்புங்க. கடவுள் உங்களை வச்சிருவார். நான் வந்து எப்பவுமே நான் நினச்சிக்குவேன், எனக்கு ஒன்றுமே இல்லாத காலத்துலையும் சரி, இப்போவும் வந்து ஒன்று இருக்குன்னு நினைக்கல டிஎஸ். இப்போவும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சிஏ இந்த படிச்சிருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், பொண்டாட்டி இருக்குது, பையன் இருக்குது, பிள்ளை இருக்குது, இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, என்ன வேணா அப்படியெல்லாம் நினைக்கல டிஎஸ். இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு தைரியத்தையெல்லாம் கொடுத்துடல. எனக்கு என்ன தெரியுமா தைரியத்தை கொடுத்தது? 30 வருஷமா ஒரு வேலையை இந்த சொசைட்டிக்கு பண்ண பாருங்க, ஒவ்வொரு கஷ்டத்துலையும் ஒன்றை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்க, எனக்கு அது மட்டும் தான் தைரியத்தை கொடுத்தது. அதுதான் கேஆர். நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா அதுதான் கேஆர்னு பார்த்தேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எனக்கு எந்த தைரியத்தையும் கொடுக்கல. இதை கடவுள் கொடுத்தவனுக்கு எடுத்துக்க தெரியும். இதெல்லாம் கொடுத்தான் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கவும் தெரியும் கடவுளுக்கு. அதனால அது அவர் கொடுத்தது. நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் இல்லையா?
எல்லா சூழ்நிலையும் நான் ஒன்று பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, நான் அதை மட்டும் தான் நம்புறேன். அதுதான் கேர். நீங்கள் உடனே இங்கே வந்து இருந்ததுனால இவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படி இல்லை டிஎஸ், அப்படிலாம் இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு சின்ன வயசுல இருக்கும்போது என்னைக்கு இந்த மொதல் ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணோம் சமுதாயத்துக்காக, அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே கேர் தான் இப்பவும், அதே கேர் தான். இதெல்லாம் எதுவுமே எனக்கு சேஞ்ச் பண்ணல. இதனால எனக்கு எந்த ஒரு இதெல்லாம் நான் பெருசாக கூட பார்த்துக்கல. சரியா, இவங்க இதெல்லாம் எது இல்லாமல் இருந்தால் இருந்துக்குவேன். அதே மாதிரி முதல்ல இருந்த மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமா அப்படியே இருப்பேன். சரிங்களா, அப்போ என்ன முடியுமோ அந்த எந்த வேலையை செஞ்சனோ, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு வேலையை செஞ்சிருப்பேன், டிஎஸ்பிடியில் போய் ஒரு வேலையை செஞ்சிருப்பேன், அதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் நகர்ற வரைக்கும், எனக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும், மைண்டு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நான் அதை ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாலாம் தலையில் ஒரு கொம்ப முளைக்கல, எனக்கு ஒரு பெரிய கிரீடமெல்லாம் இல்லை டிஎஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்போவுமே அன்பு தான். சரிங்களா, அன்பு, ஒரு அக்கறை, ஒரு பாசமாக எல்லாத்துட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் எங்கேயாவது யாராவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா, மன்னிச்சிருங்க. ஏதாவது ஒரு தெரியாமல் தப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து மனசார கேட்குறேன். சரியா, எங்கேயாவது ஒருத்தர் வந்து நானும் மனுஷன் தானே, மற்றவங்களோட குறைவாக தான் தப்பு பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீ மனசில் வச்சு பண்ணினா கண்டிப்பாக நீ நல்லவனாக தான் இருப்ப. நீ ஒரு வேலையை செஞ்சினா போதும், போகும் வேலை உனக்கு சொல்லும் நீ யாருன்னு சொல்லும். சரியா, இப்போ நான் வந்து என் ஒய்ஃபை போய் அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போட சொல்கிறது இல்லை, என் பொண்ணை போட சொல்கிறதில்ல, நான் போடுறதில்ல. சரியா, இது எல்லாமே வந்து மற்றவங்களை வக்கரப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நண்பர்களுக்கு வச்சுக்கிறேன். ஒரு பையன் வந்து அதை டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அவன் மூளை வேலை செய்யாது. அவன் டெய்லி அவனை வக்கரப்படுத்தி அப்படியே வச்சிருந்தோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி, இது முதலே சொல்லிட்ட மாதிரி சொல்கிறேன், ஒரு கோவத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி, ஒரு கவலை அதிகப்படுத்துகிற மாதிரி, ஒரு காமத்தையும் அதிகப்படுத்தக்கூடாது. சரியா, அது எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கட்டும், அது லிமிட்டில் இருக்கட்டும். ஏன்னா இங்கே ஒரு பக்கம் ஒரு இயலாமையில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வயசானவங்களை பாதிக்கப்பட்டுருவாங்க. சரியா, நம்மளுக்கு எப்பவுமே சமுதாய பொறுப்பு இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும், நம்ம எப்படி வாழணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் போதுங்கிற ஒரு மனசு இருந்தால் போதும். சரியா, அதனால் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாத்தோட கையிலையும் இருக்குது. இங்கே யாரும் வந்து இவங்க இந்த வேலை செய்கிறனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியும். இன்றைக்கி எல்லாரும் எல்லாத்தோட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா, யாருமே ரீச் பண்ண முடியும். அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லையா, பரவாயில்ல, நல்லதை மட்டும் பண்ணுவோம், நல்லபடியாக இருப்போம். இந்த சீரியஸில் நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பேசணும்னு நினச்சது, இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, உள்ளே கூப்பிட்றாங்க, நான் போகணும். நாளைக்கு இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன். இதெல்லாம் யோசிச்சுங்க, ஹர்ட்டெல்லாம் பண்ணால் தொடர்ச்சி தூக்கி போட்டுருங்க டிஎஸ். உண்மையான ஒரு ஜென்யூனான கன்சென்ட் இருந்தால் அதை எடுத்துக்கணும். சரியா, இல்லைன்னா பரவாயில்ல, தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டு போகிற முடியாது. அவங்களாம் பேசி என்ன ஆக போகுது நம்ம லைஃப்பில், புரியுதா? அவங்களுக்கு இதே லைஃப் தான். இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் பேசுனாங்கல்ல, அவங்களுக்கு கடவுள் இதை தான் கொடுத்தாரு, என் லைஃப் தான் கொடுத்தாங்க. அவங்க எத்தனை ஏசல் பண்ணிட்டாங்க, எத்தனை நல்லது பண்ணிட்டாங்க, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிட்டாங்க. சும்மா வந்து நம்மளை வாய் அடைக்கிறதுக்கு எதோ ஒன்று சொல்கிறது தான். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க. அவங்க எதுக்கு நம்ம லிசன் பண்ணணும், அவசியமே இல்லை. அப்படியாப்பா சரி போப்பான்ட்டு போட்டுருங்க. எல்லாத்துக்கும் லிசன் பண்ணணும் அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் கேட்கணும்? நம்ம என்ன கேட்டு எல்லாத்தையும் ஒன்று நம்ம கூட வச்சுக்க போகிறோம். நமக்கு நல்ல மனுஷங்க வேணும், அவ்வளோதான். இந்த கருணை உள்ளத்தில் இருக்கிறவங்க வேணும், ஒரு கம்பேஷனேட் வித் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர் டிஎஸ். ஒன் மோர் டைம், மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.